இதழ் 12. அண்ணா, என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொல்றது? ராதா தாடையில் கை வைத்து யோசனையாக குருவை பார்த்து கேட்க, அட ராதா, மகியும் மாமாவும் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ப்ரோக்ராம்ல அந்த பாட்டுக்கு ஒன்னா சேர்ந்து ஆடினாங்கன்னு நீங்க எல்லாரும் கூட அதை பார்த்துட்டு வந்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு இருந்தீங்களே, அதுவே ஆடட்டும். அப்ப எனக்கு காய்ச்சல் வந்து ஸ்கூலுக்கு வர முடியாததால என்னால பார்க்க முடியாம போச்சு. வருத்தமாக காயு சொல்ல, அர்ஜுனுக்கோ இவ என்ன, அவ கட்டிக்க போறவன் வேற ஒருத்தி கூட ஆடினத பார்க்கலேன்னு இப்படி ஃபீல் பண்ணி சொல்றா. காயுவை ஒரு கோபமாக லுக் விட, காயுக்கா இதுக்கு போயா மூஞ்சிய ஒம்முன்னு வச்சிருக்க என்று சூர்யா கேட்க, அண்ணி நீ ஒரு வார்த்தை ஆடுன்னு சொன்னா மகி அண்ணியும் அண்ணாவும் மறுக்கவா போறக? காயுவிடம் ஆரம்பித்து, சரி சரி சீக்கிரம் அண்ணா அண்ணி, நான் பாட்டை போடுறேன், 2 பேரும் ஆட ஆரம்பிங்க என்று அந்த பாடலை அவளது போனில் ஓடவிட்டாள் ரதி. தன் பாவாடையை எடுத்து தூக்கி இடுப்பில் சுருகிய மகி பாடல் ஒளிக்கேற்ப அழகாக ஆடத் தொடங்கியிருந்தாள். நறுமுகையே நறுமுகையே நீயொரு நாளிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீயொரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றித் தரள நீர்வடிய கொற்றை பொய்கை ஆடியவள் நீயா. அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றித் தரள நீர்வடிய கொற்றை பொய்கை ஆடியவள் நீயா. மகி கதிர் முன் கைகளை அசைத்து ஆட, கதிர் அவள் கைப்பிடித்து சுற்றி இருவரும் ஒரு சேர ஒற்றை கால்களை தூக்கி ஆடி, திருமகனே திருமகனே நீ ஒரு நாளிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே வேள்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்கள் அந்நிலவில் கொற்றை பொய்கை ஆடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்கள் அந்நிலவில் கொற்றை பொய்கை ஆடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. கதிர் மகி இடையில் கை வைத்து நிற்க, மகி அவன் முகம் தொட்டு நிமிர்ந்து கண்களை பார்த்து வெக்கம் கொள்வதை போல் பாவனை செய்து அவன் நெற்றியில் உள்ள தலைமுடியை ஒற்றை விரல் கொண்டு ஆட்டி அவள் முகத்தையே அவள் கைகளை கொண்டு மூடி, கைகளை மாற்றி மாற்றி முகத்தை மூடி எடுத்து ஒரு கை அவள் பாதி முகம் மூடி இருக்க மற்றொரு கை கதிர்புறம் நீட்டி நீயா என்று செய்து ஆட, மங்கை மான்விழி அம்புகள் என் மார் துளைத்ததென்ன, மங்கை மான்விழி அம்புகள் என் மார் துளைத்ததென்ன, பாடி நாடனை கண்டு என் மனம் பசலை கொண்டதென்ன. நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும். இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை, இடையில் மேகலை இறக்கவில்லை. இப்போது கதிர் ஒற்றை கால் ஊன்றி முட்டி போட்டு கைகளை கொண்டு அவன் மார்பில் அம்பு எய்வதை போல் காட்டி மதிமுகத்தை கையில் ஏந்தி ஒரு விரலால் அவள் கன்னத்தில் கோடு வளைந்து போட்டு காட்ட வெக்கம் கொண்ட பாவனை செய்வதை போல் அவனிடம் இருந்து பிரிந்த மகி பின் இருவரும் சேர்ந்து ஆட, இருவரும் ஆடுவதை பார்க்க பார்க்க அர்ஜுன் முகம் பச்சை மிளகாயை கடித்து மென்று தின்றதை போல் அத்தனை காரசாரமாக இருந்தது. ஒரே ஒரு தீண்டல் செய்தாய் உயிர்கொடி பூத்ததென்ன, ஒரே ஒரு தீண்டல் செய்தாய் உயிர்கொடி பூத்ததென்ன. செம்புளம் சேர்ந்த நீர்த்துளி போல் அம்புடை நெஞ்சம் கலந்ததென்ன. திருமகனே திருமகனே நீ ஒரு நாளிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே வேள்விழி மொழிகள் கேளாய். கடைசியாக இருவரும் ஒருவர் வயிற்றில் ஒருவர் கை வைத்து மற்றொரு கையை காற்றில் பறக்கவிட்டு இருவர் தலையும் வெளிப்புறம் வைத்து வேகமாக சுற்றி கைகளை அசைத்து ஆடி முடிக்க, சுற்றியிருந்தவர்கள் தங்களை மறந்து இருவர் நடனத்தை பார்த்து மகிழ்ச்சியில் ஏ என கத்தி உற்சாகமாக கைத்தட்டலை தட்டி சூப்பர் என்று கத்தி பெண்கள் மகியை கட்டி துள்ளி குதித்து புகழ்ந்து தள்ள, ஆண்கள் கதிரின் கை குலுக்கி அனைத்து சூப்பர்டா என சொல்ல, கோபம் ஆத்திரம் என பல்வேறு வெறியோடு, ஏண்டி நான் உன் இடுப்புல கை வச்சேன என்னை என்னெல்லாம் பேசின, நான் உன்கிட்ட 2 அடி தள்ளி நின்று பேசணும், அப்ப அவன் உன் கை பிடிக்கிறான், கண்ணத்தை தட்டுறான், இடுப்பை பிடிக்கிறான், அவனோட மட்டும் இழிச்சுக்கிட்டு வளைஞ்சு வளைஞ்சு ஆடுற, உன்னை இதுக்காகவே என்ன பண்ண போறேன் பாரு என்று கருவிக்கொண்டு இதற்கு மேலும் அங்கு இருக்க பிடிக்காமல் தன் அறை நோக்கி வேகமாக சென்றான் அர்ஜுன். அழகான மாலை பொழுதில் சமையலறையில் மகி அனைவருக்குமாய் பிடித்த மாதிரி
பால், டீ, காஃபி என தனித்தனியாக காய்ச்சி கலந்து போட்டு கொண்டிருக்க அதன் அருகே உள்ள திண்டில் சாய்ந்து அமர்ந்திருந்த பூஜா, ஏன் மகி இப்படி எல்லாருக்கும் தனித்தனியா பாலை பிரிச்சு போட்டுட்டு இருக்கியே, உனக்கு கஷ்டமா இல்லையாடி? அதுக்கு என்னடி பண்றது? நியாயமா பார்த்தா நீதே பாலை தயிராக்கி அதுல இருந்து வெண்ணெயை பிரிச்சு மோர் எடுக்கணும். ஆனா எங்க நடக்கிற கூத்த பாரு. வீட்டுக்கு வந்த மருமக காலாட்டிட்டு உட்காந்துக்கிட்டு அவன் நாத்தனாரையே வேலை வாங்கி கஷ்டமா இல்லையான்னு வக்கனையா கேக்குறா. பாரு காயு, சலித்து கொண்டாள். அது என்னமோ தெரியலடி, சின்ன வயசுல இருந்து இந்த அடுப்படி பக்கம் வந்தாலே ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி படபடப்பு வந்து தொலையுது. நான் என்ன பண்றது சொல்லு? பூஜா பாவமாக சொல்ல, அதுக்குதான் உங்ககிட்ட 2 பேரும் நாங்க சமையல் கத்துக்கும் போதே கத்துக்கொடின்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம். எங்க பேச்ச நீ அப்பவே கேட்டிருந்தேன்னா நீ நேரம் சமையல்னு பேரை சொல்லி ஒவ்வொரு தடவை செஞ்சு கொடுக்கிற விஷயத்துல இருந்து என் குரு உன்னை தப்பிச்சிருக்கும். காயு சிரிக்காமல் சீரியஸாக பூஜாவை கேலி செய்ய, அதுவரை இருவர் சம்பாஷணைகளை கேட்டுக்கொண்டே டீ போட்டு கொண்டிருந்த மகி காயு சொன்னதை கேட்டு களகளவென சத்தமாக சிரித்து விட்டாள். காயுவை முறைத்து பார்த்த பூஜா, ஏய் மகி நிறுத்தடி, இப்ப அவ என்னத்த சொல்லிவிட்டான்னு நீ இப்படி மழை கொட்டுறாப்ல சிரிக்கிறவ? ஏய் காயு, ஒன்னால மட்டும்தான் புள்ள சீரியஸா பேசியே சிரிப்பு வர வைக்க முடியும். மகி சொல்லவும் காயுவும் சிரித்து விட்டாள். சற்று சிரிப்பு அடங்கி காதுகளில் கை வைத்து மன்னிப்பு கேட்பதை போல் பூஜாவிடம் மகி சமிகை செய்ய, போடி, சிரிக்கிறத சிரிச்சிட்டு மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கணுமா? முறுக்கி கொண்டு உடனே இருவரையும் பாவமாக பார்த்து, நான் என்ன புள்ள பண்ணட்டும்? நானும் என் மாமனுக்காகத்தேன் ஆசையா எனக்கு வராத சமையலை கூட கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா பாரு, நான் எம்பிடுத்தேன் கஷ்டப்பட்டு அவருக்காக பார்த்து பார்த்து பண்ணாலும் சொதப்பிடுது. அட அண்ணியாரே, இதுக்கு போய் மூஞ்சி இப்படி சோகமா வச்சுக்கலாமா? அவள் கண்ணை பற்றி கிள்ளி, இதே நானும் காயும் இருக்கமேடி, நாங்க உனக்கு ஒவ்வொன்னா கத்து கொடுக்குறோம் பாரு. அதுக்காக திருவிழால தொலைஞ்சு போன குழந்தையாட்டும் இப்படி மூஞ்ச வச்சுக்காதடி. அப்புறம் என் அண்ணா வந்து என் பொண்டாட்டியை யாரோ மாத்தி போட்டாகன்னு சத்தம் போடும். பாவமாக மகி சொல்ல, ஆமா ஆமா, அண்ணன் வெறும் சத்தம் மட்டுமா போடும்? உடனே உன்னை உள்ள தூக்கிட்டு போய் நீ உண்மையிலேயே அவர் பொண்டாட்டி தானான்னு செக் பண்ணி பார்க்கும். காயு குறும்பாக கண்ணடித்து கூற, காயு சொன்னதை புரிந்து கொண்ட பூஜா வெக்கம் கொண்டு சினுங்களுடன், போடி, இப்பெல்லாம் நீ ரொம்ப பேசுற புள்ள, இரு உன்னை கதிர் அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்குறேன். விளையாட்டாக மிரட்ட, ஐயோடா, அப்படியே உன் அண்ணன் என்ன என்று சமையல் கட்டுக்கு வெளியே இருந்து சத்தம் கேட்க மூவரும் வெளியே எட்டி பார்க்க கதிர்தான் கைகளை கட்டிக்கொண்டு காயுவை ரசனையாக பார்த்து கொண்டிருந்தான். கதிரை பார்த்ததும் காயு நாக்கை கடித்துக்கொண்டு வேகமாக தலை குனிந்து கொள்ள அவன் பார்வை அவன் மேல் ரசனையாக படிவதை பார்த்த மகியும் பூஜாவும் இருவரும் அர்த்தமாக தலையாட்டி கொண்டு சத்தம் இல்லாமல் மகி போட்ட டீ, பால், காஃபியை ஆளுக்கு ஒரு தட்டை கையில் எடுத்துக்கொண்டு இடத்தை காலி செய்தனர். சமையல் கட்டுக்குள் மெதுவாக காயுவை பார்த்து கொண்டே கதிர் நடந்து வர அவன் வருவதை கவனித்த காயும் இதயம் படபடக்க, மாமா நீ ஏன் கிட்ட வர? இது கிச்சன், யாராச்சும் நீ இப்படி பண்றத பார்த்தாங்கன்னா இப்ப என்ன லட்டு பண்ண? என் பொஞ்சாதி கிட்ட நான் வரேன், அதை எவண்டி வந்து கேட்பான்? புருவம் உயர்த்தி காதலாக அவளை நோக்க அதில் வெக்கம் கொண்டு காயு ஏதோ பேச வாய் எடுப்பதற்குள், அத நான் கேப்பேண்டா. மீண்டும் வெளியே இருந்து குரல் வந்தது. குருதான் கதிரை நக்கலாக பார்த்து முறைத்து கொண்டிருந்தான். குருவை பார்த்த காயு, ஐயோ அண்ணன் என பயம் கலந்த கூச்சம் கொண்டு கிடைத்த இடைவெளியில் கதிர் பிடிப்பதற்குள் ஓடியிருந்தாள். அடே நல்லவன, என்னடா நான் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி கூட பழக விடலைன்னு இப்போ ஓன் தங்கச்சியை வச்சு பழி தீக்கிறியலோ? கைக்கு கிடைத்தது வாய் கேட்டாமல் போன வருத்தத்தில் குருவை முறைத்து கொண்டே கேட்க கதிர் தோளில் கை போட்ட குரு, பின்ன என்ன மச்சான், நீ எனக்கு கொஞ்ச நஞ்ச வேலையா பார்த்த? அதுல நான் ஒன்னும் கால்வாசி கூட ஆரம்பிக்கலையடா. அவனை நக்கலாக கேட்டு கதிர் வெறி கொண்டு முறைப்பதை கண்டுகொள்ளாமல் பேச்சை மாற்றி, ஆட வால, கல்யாண வேலை எம்பிட்டு கிடக்கு, அதை விட்டுப்புட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு அங்கு கதிரை இருக்க விடாமல் கையோடு அவனை இழுத்து சென்றான். மகி வீட்டினர் அனைவருக்கும் டீ கொடுத்து முடித்தவள் இப்போது அர்ஜுன் அரைக்கதவை தட்டி கொண்டிருந்தாள். மகி கதிருடன் ஆடியதை கோபமாக பார்த்துவிட்டு மதியம் சாப்பிடாமல் கூட அறைக்கு சென்றவன் பொழுது சாய்ந்தும் எதுவும் சாப்பிடாமல் கீழே வராமல் இருந்தான். வேகமாக தனது அறைக்குள் வந்த அர்ஜுன்
7-8 பாக்கெட் சிகரெட்டுகளை புகைத்து தள்ளியும் அவன் கோபம் தணியாமல் மது பாட்டிலை எடுத்து குடித்துக் கொண்டிருந்த நேரம்தான் மகி அவன் அறை கதவை தட்டியது. கடுங்கோபத்தில் இருந்தவனுக்கு கதவை தட்டுவது எரிச்சலாக இருக்க ரிஷிதான் கதவை தட்டுகிறான் என எண்ணி வேகமாக சென்று கதவை திறந்துவிட்டு வெளியே யார் நிற்பது என்று கூட பார்க்காமல் திரும்பவும் கட்டில் மேல் வந்து அமர்ந்தவன் மது பாட்டிலோடு வாயில் சரிக்க மகி அவன் அறைக்குள் ஏதோ ஒரு யோசனையாக வந்தால் அவளில் ஜல் ஜல் கொலுசு சத்தத்தில் மது பாட்டிலை கையில் வைத்துக் கொண்டே அவன் கதவு பக்கம் திரும்ப அவளை பார்த்ததும் கதிர் அவளை தொட்டு ஆடியது நினைவுக்கு வர கண்கள் சிவக்க கோபத்தை அடக்க முயன்று தோற்றுக்கொண்டே அமர்ந்திருந்தான். அதுவரை யோசனையில் இருந்த மகி தன்னைத்தானே நிலைப்படுத்தியவள் அர்ஜுனை பார்க்க கையில் மதுவுடன் கோபமாக கண்கள் சிவந்து முகம் இறுகி அமர்ந்திருந்த தோரணையில் மகிக்கே சற்று கை கால் நாட்டியமாடியது. அவன் அறையை கண்களால் சுழலவிட தரை முழுவதும் கால் வைக்கும் இடமெல்லாம் புகைத்து போட்ட சிகரெட் துண்டுகள் இருக்க அதையும் அவன் கையில் உள்ள பாட்டிலையும் பார்த்து அதிர்ச்சியானாள் மகி. பின்ன என்ன நினைத்தாளோ அவனிடம் எதுவும் பேச தோன்றாமல் அவள் கையில் அவனுக்காக அர்ஜுன் எப்போதும் அவளிடம் கேட்கும் பாதாம் பிஸ்தா முந்திரி கலந்த பாலை அருகில் உள்ள மேஜையில் வைத்துவிட்டு அவனை பாராமல் உங்களுக்கு பால் வச்சிருக்கேன் குடிச்சிடுங்க என்று சொல்லிவிட்டு திரும்ப செல்ல போக அவளை போக விடாமல் அவள் கரத்தை அழுத்தமாக பிடித்திருந்தது மற்றொரு வலிய கரம். மகி என்ன என்று திரும்புவதற்கு முன்னமே அர்ஜுனின் அணைப்பிற்குள் இருந்தால் மகி. ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்றே புரியாமல் அவன் அணைப்பிற்குள் கோழி குஞ்சாக மகி கட்டுண்டு இருக்க அர்ஜுனோ ஏதோ சொல்ல முடியாத உணர்வில் அவன் மனம் தத்தளித்தது. அத்தனை கோபத்தில் அவளிடம் இனிமேல் நீ கதிருடன் பேசக்கூடாது பழகக்கூடாது அவ்வளவு ஏன் முதலில் அவள் இருக்கும் திசை பக்கமே நீ இருக்கக்கூடாது என்று இன்னும் பல சொல்லி அவளை திட்டி தீர்க்கவே அவளிடம் வந்து அவள் கையை பிடித்திருந்தான். ஆனால் அவனையும் மீறி அவளை கட்டியணைத்ததும் அதுவரை அவனுள் எரிந்து கொண்டிருந்த கோபத்தீ முற்றிலுமாக அணைந்து போய் முதலில் ஒரு பெண்ணை அதுவும் தன்னவள் தனக்கு மட்டுமே சொந்தமானவள் எனும் மனதுடன் மகியை அணைத்திருந்தான். எந்த பெண்ணிடமும் உணராத மென்மையை மகியிடம் அந்த மென்மையை உணர்ந்தவனுக்கு சொல்லுண்ணா உணர்வுகள் அவன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் சூறாவளியாய் சுழட்டி அடித்தது. மேலும் முன்னேறி அவளின் இடையோடு சேர்த்து பிடிக்க அவளையும் அறியாமல் அவன் இடைத்தொடும் கைமேல் அவளின் கையையும் வைத்து கொண்டாள். அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அங்கேயே தஞ்சம் புகுந்து கொள்ளவும் அவனின் எச்சில் படிந்த ஈர இதழ்கள் அவளின் கழுத்தில் சில்லென்று உரசி கொண்டிருக்கவும் அதுவரை ஏதோ ஒரு மயக்கத்தில் ஆட்கொண்டிருந்தவள் அந்த ஈரம் பட்டவுடன் கண்களை பட்டென்று திறந்த மகி அப்போதுதான் அவன் மூச்சுக்காற்றில் இருந்து மதுவாடையும் சேர்ந்தே அவள் நாசியில் ஏறி அது அவளின் மூளை வரை சென்று குடலை பிரட்டியது. வேகமாக அவனிடமிருந்து அவனை விலக்க முயற்சி செய்ய அவனோ அசையாது இரும்பு பிடியாக அவள் இடையை பிடித்திருந்தான். அவள் நினைத்திருந்தால் அர்ஜுன் இப்படி அவளிடம் எல்லை மீறியதற்கு கத்தி வீட்டில் உள்ளவர்களை கூட்டி ஒரு பஞ்சாயத்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று அவளை தடுத்து மீண்டும் அவன் அணைப்புக்குள்ளேயே இருந்தவளுக்கு தான் ஏன் இப்படி அவனுக்கு இசைந்து கொடுக்கிறோம் என்று ஒன்றுமே விளங்கவில்லை. தலைவலியே வந்துவிட்டது அவளுக்கு. என்ன நடந்தது என கண்மூடி ஒரு நொடி யோசித்தவளுக்கு அவன் கையை பிடித்து இழுத்து கட்டிப்பிடிச்சான். நீயும் வெக்கம் இல்லாம அவனோட அணைப்புக்குள்ள கச்சிதமா அடங்கி இருக்கியே என்று தன் மீதே கழிவிறக்கம் பிறந்தது. ஏனோ அவன் மேல் அவளுக்கு இம்முறை கோபம் வராமல் அவன் எதற்காக குடித்தான் இத்தனை சிகரெட் பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு அப்படி என்ன மன கஷ்டம்? நான் இவன் அறைக்கு வெளியே நிற்கும் போது ஏதோ கெட்ட வாடை வருதேன்னு யோசிச்சுட்டு இருந்தேனே, கடைசியில சிகரெட் வாடதானா என்று பல்வேறு சிந்தனைகள் அர்ஜுனுக்கு சப்போர்ட் செய்து அவள் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். ஏதோ ஒரு நரம்பு சதி வேலை செய்து கொண்டிருக்க இதை யோசிச்சு கொண்டிருந்தவளுக்கு யாழு என்ற குரல் அவள் காதில் ஒலிக்க அவள் அதை என்னவென்று உணரும் முன்னமே மீண்டும் யாழு என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதடி என்று அவனின் ஒவ்வொரு பேச்சுக்கும் அவள் கழுத்தில் ஈர உதடு உரசியது. மகிதான் பேச்சிழந்து போனால் நிச்சயமாக அவன் பேச்சில் தாபம் கோபம் தப்பான எண்ணம் என்று எதுவும் இல்லை. அவன் குரலில் ஏதோ ஒரு பயமும் ஏக்கமும் இருந்ததை உணர்ந்து கண்கள் விரிய அர்ஜுனை பார்த்தாள்.
வேறு ஏதோ தவறு என்று அவள் மனம் எடுத்து சொல்ல வேகமாக அவனை தன் பழம் கொண்டு தள்ளி அவனிடம் இருந்து தள்ளிவிட்டு மூச்சு வாங்க நின்றாள். அவள் தள்ளியதில் அர்ஜுனும் ஒரு நிமிடம் என்ன நடந்ததென்று விளங்காமல் அவளை பார்த்து கொண்டே நிற்க, அதுவரை அவன் மேல் கோபம் இல்லாமல் இருந்தவள் இப்போது அவள் மனம் மீண்டும் முருங்கை மரம் ஏறியது. அவனை கோபமாக பார்த்து, என்ன நினைச்சிட்டு இருக்கிய? உங்க மனசுல இப்படித்தான் ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம அவளை கட்டி பிடிப்பியலா? என்ன மனுஷன் நீங்கெல்லாம்? நீங்க மதியத்துல இருந்து சாப்பிடாம இருக்கியன்னு பாவம் பார்த்து சரி பாலையாவது குடிக்கட்டும்னு எடுத்துட்டு வந்த பாரு. என்ன சொல்லணும்? இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது சார் நல்லா ஜாலியா தண்ணியும் கூத்துமா இருக்கியன்னு கோபமாக கத்த. அவனை முயன்ற மட்டும் முறைத்து பார்க்க அவள் திட்டியதற்கு எதுவும் பதில் சொல்லாமல் அவளை கூர்ந்து பார்த்து கொண்டே மீண்டும் அவளை நெருங்கி வர, அடியாத்தி என்ன இவக திட்டுனா ஒதுக்கி போவாங்கன்னு பார்த்தா இப்படி என்ன முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காக என்று வெளியே தைரியமாக காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் மகிக்கு குளிர் எடுத்தது. எதையோ பேச வந்ததை மறந்து இமையசையாமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, ஏஞ்சல் உனக்கு ஒன்று தெரியுமா என்று அவன் பேசும்போது அவளின் முகத்தில் அவன் சுவாசம் படும்படி ஏதோ ரகசியம் பேசுவதை போல் பேச, அதற்கு பதில் சொல்ல திராணியற்று கண்களால் என்னவென்று கேட்டாள். அதில் சொக்கி போனவன் அவளை பார்த்து ரசித்துக் கொண்டே, என்ன பார்த்து நீ பேசின பேச்சுக்கு உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அடுத்த முறை அவங்க யாருக்கிட்டையுமே காலத்துக்கும் பேச முடியாதபடி நாக்க அறுத்து போட்டிருப்பேன். ஆனா பாரு ஏஞ்சல், உன்னை நான் எதுவுமே செய்யல பாத்தியா? அது ஏன் உனக்கு தெரியுமா என்றதும் மகி அவனை அதிர்ச்சி கலந்த ஒருவித பயத்தோடு கண்டு ஏன் என்று கேட்க காத்துதான் வந்தது. அவளின் செயலை பார்த்து அழகாக அர்ஜுன் சிரிக்க, ஆடவனின் வசீகர சிரிப்பில் கண்கள் விரிய அதை அவளை அறியாமல் ரசித்து பார்த்தவள் பின் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டு அவனை கேள்வியாக நோக்க சிரித்து கொண்டே, அது ஏன் நான் ஏஞ்சல், இந்த அர்ஜுனை கேள்வி கேட்க அவன் பொண்டாட்டியா வரப்போற உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு அர்த்தம். அவள் காதில் கிசுகிசுப்பாக நேரடியாக அதே சமயம் உறுதியாகவும் அவன் விருப்பத்தை சொல்லிவிட்டான். அவன் சொல்லியது முதலில் அவளுக்கு புரியாமல் விழித்தவள் பிறகு புரிந்ததும் அவனை வேகமாக தள்ளிவிட்டு மூச்சு வாங்க வெளியே ஓடி வந்து ஒரு முறை அவனை பின்னால் திரும்பி பார்த்து முறைத்து கொண்டே, இங்க பாருங்க, இதே உங்களுக்கு கடைசி. இன்னொரு முறை என்கிட்ட இப்படி கண்டதையும் நடிச்சிட்டு வராதீங்க. எனக்கு உங்களை பார்த்தாலே ஏன்னு தெரியல, சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இந்த தடவை மாதிரி எப்பவும் பொறுமையா இருக்க மாட்டேன். அடுத்த முறை சும்மா இருக்க மாட்டேன். யோசிக்காம எல்லாரையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி போடுவேன். கோபமாக திட்டிவிட்டு திரும்பி பார்க்காமல் அவளது அறைக்கு ஓடி வந்தவள் கதவடைத்துக் கொண்டு படுக்கையில் போய் குப்புற விழுந்து எதையோ யோசித்துக் கொண்டே கண்ணீர் கோடுகளுடன் உறங்கியும் போனாள். இங்கே அறையில் குட்டி போட்ட பூனை போல் குறுக்கும் நெருக்குமாக ஒரு கையை பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு மற்றொரு கையால் புகைத்து கொண்டே நடந்து, என்னடி சொன்ன? யோசிக்காம என்ன நீ எல்லாரையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவியா? கூப்பிடுடி, எல்லாரையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்து. ஓ மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் இந்த அர்ஜுன் இல்லடி, மற்றவங்களை பயப்பட வைக்கிறவன் தான் இந்த அர்ஜுன். இந்த அர்ஜுனையே பிடிக்கலன்னு சொல்லிட்டத ஏஞ்சல். நீ என்ன பிடிக்கலன்னு சொன்ன இதே வாயால என்ன மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்ல வைக்கிறேன்டி என்றான். ஏஞ்சல், இத்தனை நாள் நான் தப்புன்னு தெரிஞ்சும் தறிக்கிட்டு அலைஞ்சேன்டி. உன்னை பார்த்ததும் எனக்கே தெரியாம நீ எனக்குள்ள வந்துட்ட ஏஞ்சல். இனிமே நீ இல்லாம என்னால் இருக்க முடியுமான்னு தெரியலடி. உன்னை எப்படியாவது நான் என் மனைவியா ஆக்கிக்குவேன். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ ஏன் கூட தான் இருக்கணும் ஏஞ்சல். உன்னோட அந்த பார்வை இருக்கு பாரு, பா, முழுசா ஆளையே முழுங்குற பார்வடி அது. நீ எனக்கு கிடைக்க எந்த எல்லைக்கும் போவான் இந்த அர்ஜுன். நான் இங்கே இருந்து போகும்போது நீயும் என் கூட என் மனைவியா என்னோட வரணும் என்று தீர்மானமாக அவனுக்குள் ஒரு திட்டம் வகுத்து கொண்டவனுக்கு ஒரு வெற்றி புன்னகை சிந்தினான். அந்நேரம் சரியாக அவன் கைபேசி அலற அவன் இருந்த டென்ஷனில் யார் என்றெல்லாம் பாராமல் காலை அட்டன் செய்து காதில் வைத்தான். அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ அருகில் இருந்த பூந்தொட்டியை உடைத்து, ஹவ் பிளடி, யார் இந்த வேலையை பார்த்தது என்று கோபத்தில் கர்ஜனையாக மொழிய அந்த பக்கம் பேசிக் கொண்டிருந்தவருக்கே கால்கள் ஆட்டம் பிடிக்க, சார் இதெல்லாம் பண்ணது பிளசன்ட் ஆஃப் ஹோட்டல் எம்டி மிஸ்டர் ரகுவேந்தன் தான். திக்கி திணறி அர்ஜுன் ஹோட்டலில் பணிபுரியும் ஒரு ஊழியன் சொல்ல அதை கேட்டவன் நெற்றி சுருக்கி எதையோ நினைத்து தன் தலையை கோதி சற்று நிதானம் அடைந்தவன், ஓகே ரைட், நீங்க உங்க வேலையை பாருங்க, இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
போனை வைத்தவன் அடுத்து யாருக்கோ அழைத்து எதையோ சொல்லி ஒரு அரை மணி நேரமாக போனில் பேசி கட்டளை பிறப்பித்தவன் ஆழ மூச்செடுத்துவிட்டு மீண்டும் அவன் ஏஞ்சலை எப்படி அவனை பிடிக்க வைத்து திருமணம் செய்து தன் மனைவியாக அழைத்து சென்றே ஆக வேண்டும் என்று நினைவோடே கட்டிலில் உட்கார்ந்தபடியே சாய்ந்து தன்னை மறந்து உறங்கி போனான். அர்ஜுன் எடுத்து வைத்துள்ள முடிவு மகிக்கு தித்திக்க செய்யுமா இல்லை கசக்க செய்யுமா என்று போக போகத்தான் தெரியும். இதழ் 13. புலராத அழகிய காலை பொழுதில் மகி எழுந்து அனைத்து வேலைகளையும் முடிக்க அதுவே மணி 10 என பல்லிழித்தது. இத்தனைக்கும் அவளுக்கு உதவியாக அம்மா அத்தைகள் என்று உதவி செய்தும். நேரத்தை பார்த்த மகி வேலை செய்த களைப்பில் உடலெல்லாம் வியர்வை முத்து முத்தாக படிந்திருக்க அதை தன் தாவணி தலைப்பில் துடைத்து கொண்டு சரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, போயிட்டு குளிச்சுட்டு வரலாம் என்றெண்ணி அவள் அறைக்கு செல்ல போக அப்போது கையில் துண்டு, சோப் டப்பா, மஞ்சள், மாற்று உடை விகிதம், காயு, பூஜா, ராதா, ரதி 4வரும் அதை கையில் வைத்துக்கொண்டு மகி முன்னால் புன்னகையுடன் வந்து நின்றனர். மகி, சீக்கிரம் போய் மாத்து துணி கொண்டா, இன்னைக்கு நாம எல்லாரும் வயலுக்கு போய் குளிச்சுட்டு வருவோம், பூஜா சொல்ல. ஆமா அண்ணி, நாம எல்லாரும் சேர்ந்து வயல்ல மோட்டர்ல குளிச்சு எம்புட்டு நாளாச்சு, சீக்கிரம் வெரசா போய் துணி கொண்டா ரதி குதிக்க மகி மேலும் கீழும் ஒரு முறை பார்த்து அடி பாவிகளா, அப்ப யாருமே இன்னும் குளிக்கலையா? இடுப்பில் ஒரு கை வைத்தும் தாடையில் கை வைத்தும் ஆச்சரியமாக கேட்க எல்லோரும் ஒரு சேர இல்ல என தலையாட்ட அவர்கள் பின்னால் இருந்தும் நாங்களுந்தேன் என்ற குரல் கோரஸாக வந்தது. பெண்கள் அனைவரும் ஒரு சேர பின்னால் திரும்ப பார்க்க அட வேற யாருங்க வர போறா, நம்ம ஹீரோயின்ஸ் ஒன்னா குளிக்க போறாங்கன்னா அப்ப நம்ம ஹீரோஸ் மட்டும் என்ன சும்மாவா? இதுங்க நாளும் ஒன்னா போட்ட பிளான இந்த கார்த்தி பயபுள்ள கேட்டு மீதி இருந்தவங்க காதலையும் வத்தி வச்சுட்டாப்புல. கார்த்தி குருவிற்கு கண்ணில் மின்னல் வெட்டியது என்றால் கார்த்தி சொன்னதை கேட்ட ரிஷி அர்ஜுனிடம் சொல்ல அதை கேட்டு முதலில் காண்டான அர்ஜுன் அடுத்து ரிஷி சொன்னதை கேட்டு 32 பல்லையும் காட்டி நீ இன்னும் கிளம்பலையாமச்சி என்று வாசலில் நின்று அர்ஜுன் கத்த அப்பதான் நம்ம ரிஷி பக்கியும் நின்னுகிட்டே ரதி கூட டூயட் ஆடின கனவுல இருந்து வெளியே வந்து பார்க்கும் போது நம்ம அர்ஜுன் கேடிய காணோம். அட பாவி, என்ன இம்புட்டு பாஸ்டா போறான், இவன் போற ஸ்பீட பார்த்தா ஐயையோ என தலையை உலுக்கி அவன் பின்னே ஓடினான். அதற்குள் ஆண்கள் அனைவரும் ஒன்று கூடி இருந்தனர். இவர்களை பார்த்த பெண்கள், ஆமா நீங்க எல்லாரும் எங்க வரிய? பூஜா அவர்களை பார்த்து சந்தேகமாக கேட்க நீங்கெல்லாம் எங்க போறியலோ அங்கதான். குரு பூஜாவை பார்த்து யாரும் அறியாமல் கண் அடித்து கூற அதில் வெக்கம் கொண்ட பூஜா வாயே திறக்காமல் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக நின்றுவிட்டாள். கதிர் ஒரு புறம் அவன் லட்டுவை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிக்க அதற்கு காயுவும் வெக்கத்தால் முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டாள். கார்த்தி விட்டால் இப்போதே ராதாவை கடத்தி சென்று விடுவான் போல. இதுவரை அவனிடம் ராதா பேசாமல் கோபமாக முறுக்கிக் கொண்டுதான் திரிகிறாள். அவனும் எப்படி எப்படியோ சமாதானம் பண்ணி பார்த்தும் ஒன்றும் வேலைக்காகல. ஆட அது யாருப்பா? நம்ம ரிஷி பைய பாவம், பிள்ளைக்கு இன்னும் லவ் செட் ஆகாம ரதி பிள்ளைய பச்சை புள்ள போல பார்த்து நிக்குது. அது தெரியாத ரதி பிள்ளையோ பூஜாவை வெறுப்பேத்த குரு கைய கட்டிக்கிட்டு நிக்குது. அப்புறம் நம்ம மெயின் பார்ட்டி என்ன பண்ணுது? பாவம் நம்ம மகி புள்ள அவன் பாக்குற இடத்தெல்லாம் அவனை முறைச்சுக்கிட்டே கவர் பண்ணியே சோர்ந்து போச்சு. இப்படியா முழுங்குற மாதிரி பாப்பாங்க? மகி இன்னைக்கு குளிச்ச மாதிரி தான். ஒருவாறு பேசி முடித்து பெண்கள் முன்னால் நடந்து செல்ல அவர்களை பின்தொடர்ந்த ஆண்களும் தமது இணையை பின்னால் ரசித்தபடியே நடந்தனர். மகியோ முன்னால் நடந்து கொண்டிருக்க அவள் முதுகின் பின்னால் ஏதோ ஊசி துளைப்பதை போல் குறுகுறுத்து போனது. பின்னால் திரும்பாமலேயே அதற்கு காரணம் அவளுக்கு யார் என்று நன்றாகவே தெரிந்தது. கண்ணுல கொள்ளி கட்டிய வைக்க எப்படி பாக்குறான் பாரு ச என்று முணுமுணுத்து கொண்டு நடக்க அர்ஜுன் தான் கைகளை பின்னால் கட்டியபடி அவள் தன்னைத்தான் ஏதோ காய்ச்சுகிறாள் என்று தெரிந்தும் உதட்டுக்குள் சிரித்து அவனின் லேசர் வெளி பார்வையால் பெண்ணின் அழகை கணக்கிட்டுக் கொண்டிருந்தான். இதுவரை அவன் இதுபோல் வீதிகளில், குறிப்பாக கிராமப்புற வீதிகளில் நினைவு தெரிந்தவரை நடந்ததே இல்லை. மகியை பார்த்த பிறகு இன்று எல்லாம் புதிதாக தெரிந்தது அர்ஜுனுக்கு. சுற்றி தென்னை மரங்கள்,
செடி கொடிகள், சுத்தமான மாசுபடியாத ஜில் என்ற இயற்கை காற்று அவன் கேசம் வருடி செல்ல அதை சுவாசித்தவனுக்கும் ஒரு புத்துணர்ச்சி. அவர்கள் எதிரே வந்த கவிதா, அட நம்ம பெரிய வீட்டு பிள்ளைகளா, எப்படி இருக்கீங்க என்றாள். அவர்களும் நின்று மரியாதை நிமித்தமாக பதில் சொல்ல மகி அந்த கவிதாவை கண்டு கொள்ளாமல் வேறெங்கோ பார்த்தாள். கவிதாவும் மற்ற அனைவரையும் விட்டு வேண்டுமென்றே மகியிடம் சென்று வம்படியாக அவள் கைகளை பிடித்துக் கொள்ள அவளை சுற்றியிருந்தவர்கள் எதுவும் தெரியாததை போல் நின்று கொள்ள அர்ஜுன் வினோதமாக பார்த்தான். அவனும் கவனித்தான் தானே மகியை. வந்திருக்கும் பெண்ணை பார்த்ததும் முகத்தை சுளித்து வேறு பக்கம் பார்த்ததை. ஆமா மகி, உன் கூட சுத்தின பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் கச்சேரி புள்ளக்குட்டின்னு போயிட்டாளுக. இதோ ஒருத்தி உனக்கு அன்னிக்காரியா வந்துட்டா, இன்னொருத்தி உன் மாமனை கட்டிக்க போற. இன்னும் நீ மட்டும் இப்படியே ஒண்டிக்கட்டையா தனியா நிக்கிறத பார்த்தா எனக்கே விசரமா இருக்கு புள்ள. வராத கண்ணீரை துடைத்து காட்ட, சரி விடு அண்ணி, எனக்கு வேலை இருக்கு என மகி அவளிடம் இருந்து நழுவ பார்க்க, அட இரு புள்ள, அதுக்குள்ள பறக்கிறவ செத்த பொறு என மீண்டும் அவள் கையை பிடித்துக் கொள்ள கவிதா மகியை பேசியதை கேட்ட அர்ஜுன் கோபத்தில் பல்லை கடிக்க, ஆஹா, இன்னைக்கு பலியாடு தானா வந்து நம்ம மகி கிட்ட சிக்குதே. கார்த்தி சற்று சத்தமாகவே கவிதாவை நினைத்து வருத்தி உச்சி கொட்ட அது அவன் கூட்டாளிகளுக்குள் புரிந்தது. அவர்கள் சிரித்தும் விட்டனர். பாவம் ரிஷி அர்ஜுனுக்கு தான் ஒன்றும் புரியாமல் முழித்தனர். சரி வரசா, என்ன விஷயம்னு சொல்லு அண்ணி, உனக்கும் நிறையா ஜோலி கிடக்கும். அதெல்லாம் ஒன்னும் இல்ல புள்ள, உன்னோட பேசுறத விட எனக்கு என்ன பெரிய ஜோலி முக்கியம் கிடக்கு. கவிதா ஒருட்ட, ஆஹா, என்ன இன்னைக்கு இப்படி மகிக்கிட்ட தூண்டல் போடுது. ஆக மொத்தம் இன்னைக்கு தரமான சம்பவம் காத்திருக்கு. பூஜா கவிதாவை ஒத்து பார்த்து சிரித்து கொண்டே சொல்ல, அதான் புள்ள நானும் பாக்குறேன். இது பேசுறத பார்த்தா ஏதோ வில்லங்கத்தை கொண்டு வராப்ல இருக்கே. காயு சொல்ல, உனக்கு அதுல சந்தேகம் வரையா புள்ள, இப்ப பாரு நம்ம மகியோட பெர்ஃபார்மன்ஸ. குரு கதிர் தோல் மேல் வசதியாக கை போட்டு சொன்னான். இவர்கள் பேசுவது எதுவும் பாவம் இரு ஜீவன்களுக்கும் புரியாமல் வேடிக்கை பார்த்தது. நான் நேரா விஷயத்துக்கே வரேன் மகி. உனக்கு வயசு ஏறிக்கிட்டே கிடக்கு. இதுவரைக்கும் உன்னை பொண்ணு பார்க்க கூட உன் வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை பையன் வந்ததில்ல. இம்பிட்டு வருஷமா வயசு புள்ளைய வீட்டுல வச்சிருக்கோமேன்னு உன் வீட்டு ஆளுகளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அதே நானே உனக்கு ராசா கணக்கா ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். இதை சொல்லத்தேன் இன்னைக்கு பொழுதுக்கு உன் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். இதே உன்னை இப்ப பார்த்ததும் மற்றவங்க கிட்ட சொல்றதை விட கட்டிக்க போற உன்கிட்டயே நேரா சொல்லலானதே. கவிதா இழுத்து கொண்டு சொல்ல, ஹோ அப்படியா அண்ணி, உனக்காச்சும் என் மேல இம்புட்டு அக்கறை இருக்கே. சொல்லு அண்ணி, பையன் எப்படி இருப்பாக, என்ன வேலை பாக்குறாவ? அட பையன் வேற ஆளெல்லாம் இல்ல, என் தம்பி பேருக்கேத்த மாதிரியே ராச துரத்தேன். கவிதா சொல்ல மகி அர்ஜுன் ரிஷியை தவிர இதை கேட்டு மீதி சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் சத்தமாக சிரிக்க தொடங்கினர். கவிதா சிரிப்பவர்களை முறைத்து பார்த்துவிட்டு, நீ சொல்லு மகி, எம்புட்டு நாளா என் தம்பி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி உன் பின்னாடி நாயா சுத்துறான், நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறியா? அதே என்கிட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்க சொன்னான். சரி, நானும் யோசித்து பார்த்தேன். உனக்கும் இதுவரை எந்த வரணும் கூடி வரலையா? இனிமேலும் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அத நினைச்சுதேன் என் தம்பியால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தாப்புல இருக்கும். கவிதா நேக்காக காய் நகர்த்த இதை கேட்ட அர்ஜுனுக்கு பத்தி கொண்டு வர கவிதாவை ஏதோ பேச வாயெடுக்கும் முன் அதற்குள் கதிர் கோபமாக, இத பாரு கவிதா, என்ன நினைச்சு அந்த குடிகார பயலுக்கு என் மகியை கேக்குற? முதல்ல கட்டிக்கிட்டு வந்த பொண்ணையே வச்சு வாழ துப்பில்ல. பாவம் அந்த அப்பாவி புள்ள வாழ்க்கைய மொத்தமா கெடுத்து சாவடிச்சு புட்டு இவன் இருக்கிற நிலைமைக்கு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதோ? ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். மானங்கெட்ட கொலகார வெட்டி பயலுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு குறை. அவனுக்கெல்லாம் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிற நினைப்ப விட்டுட்டு ஒழுங்கா போய் உன் ஜோலிய பாரு. வேட்டியை மடித்து கட்டி கத்த இதை கேட்ட கவிதாவிற்கு முகம் கருத்து போனது. அதில் அவளுக்கு கோபம் வர கதிரை அசிங்கப்படுத்தும் நோக்கத்தோடு ஏதோ பேச வாய் திறக்க, அட மாமா நீ சும்மா இரு, அண்ணி என் மேல உள்ள அக்கறையில தானே சொல்லிச்சு. பாரு அன்னிக்கு உங்க எல்லாரையும் விட என் மேல எம்புட்டு அக்கறைன்னு. கவிதாவிற்கு சாதகமாக மகி பேச அர்ஜுன் இதையெல்லாம் வெறியாக பார்த்தான். கவிதா அவளை மீண்டும் இழுத்து கொண்டு பார்க்க, அப்படி சொல்லு புள்ள என்க. ஆனா பாரு அண்ணி, ஓ வாழ்க்கையே அந்தரத்துல ஊசலாடும் போது கூட
நீ ஏன் மேல இம்பிட்டு பாசம் வச்சு அக்கறை காட்டுற பாத்தியா? அந்த மனசு யாருக்கு அண்ணி வரும்? மகி சோகமாக சொல்ல கவிதா யோசனையாக, என் வாழ்க்கையில என்ன புள்ள பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். அவள் போட்டிருந்த 20 சவர நகைகளை எல்லாம் ஆட்டி காட்டி சொல்ல, அட அண்ணி, உனக்கு விஷயமே தெரியாதா? மகி மோவாயில் கை வைத்தாள். என்ன விஷயம் புள்ள? அண்ணி, முருகண்ணே மெட்ராஸ்ல தானே வேலை பார்க்குது. ஆமா புள்ள, என் வீட்டுக்காரவ மெட்ராஸ்ல தான் வேலை பார்க்கறாக. அதுவும் பெரிய கம்பெனில ஏசில தான் வேலையாம். கை நிறைய சம்பளம். தன் பெருமையை சிலாகித்து கூறி, ஆமா அதை ஏன் புள்ள நீ கேட்குற? அவங்க பட்டணத்துல வேலை பார்க்கறவங்கன்னு தான் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லலையே. யோசனையாக கேட்க, ஆமா நீ சொல்லலைனா எங்க யாருக்கும் எதுவும் தெரியாது பாரு. அதே உன் மாமியாக்காரி ஊர் முழுக்க என் புள்ள மெட்ராஸ்ல வேலை பார்க்கறன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு சுத்திட்டு கிடக்கே என்றாள் ராதா வேண்டா வெறுப்பாக. ஏய் ராதா, நீ கம்மனரு. அவளை அடக்கிய மகி, ஏன் அண்ணி, எப்போ உனக்கு தினமும் காலையிலையும் ராத்திரியும் அண்ணன் தவறாம ஃபோன் பண்ணி பேசி போடுமே. ஆமா புள்ள, ஆனா இந்த ஒரு மாசந்தேன் ஏதோ வேலை அதிகமா இருக்குன்னு பேச முடியாதுன்னு சொல்லிட்டாக. முகத்தை தொங்க போட்டு கொண்டு சொல்ல, அது வேலையால இல்ல அண்ணி. உன் புருஷன் ஒன்ன விட்டுப்புட்டு அங்க அவர் கூட வேலை செய்யற புள்ள கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காருன்னு அந்த கம்பெனியே பேசிக்கிட்டு தான். போன வாரத்துல கார்த்தி மாமா அந்த கம்பெனிக்கு ஏதோ வேலை விவகாரமா போயிருக்கு. அப்பதேன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்த மாமா எங்க எல்லார்கிட்டையும் சொல்லி, பாவம் உன் வாழ்க்கை வீணா போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாக. இல்ல மாமா என கார்த்தியை பார்த்து கண்ணடிக்க, என்னது நான் வருத்தப்பட்டனா? இது எப்ப என்று கார்த்தி முழித்து வைக்க, மகி அவன் காலை மிதித்து சொல்லு என்பதை போல் கண்ணை காட்ட, கார்த்தியோ மகி மிதித்த மிதியில், என்னத்தடி சொல்ல கிராதகி, ஐயோ சாக்கடவாய்கிட்ட போய் என்ன சிக்க வைக்கிற பாரு புலம்பிக் கொண்டே. ஆமா கவிதா, உன் புருஷன் அந்த புள்ளைய இழுத்துக்கிட்டு மட்டும் ஓடல. அந்த பொண்ணு கூட ஒன்னா ஒரே வீட்டில் தங்கி அவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு இப்ப அந்த பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கு. அதே இம்பிட்டு அவசரமா ஓடி போய் கல்யாணம் பண்ண பாக்குறான் உன் புருஷன். மூச்சு விடாமல் ரோபோ போல் ஒரு குடும்பத்தை பிரிக்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லி முடித்தான். லூசு கவிதா அவன் சொன்னதை முழுதாக நம்பி, ஐயோ என்று தலையில் அடித்துக்கொண்டு, எல்லாம் போச்சே பாவி மனுஷா, உனக்கு நான் என்னையா பாவம் பண்ணேன்? அங்க வேலை பார்க்கறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி புட்டு அங்க போய் என் சக்களத்துக்கு புள்ளையா கொடுத்துருக்க. ஈரியா, நான் இப்பவே அங்க வந்து உன்னையும் அவளையும் சந்தி சிரிக்க வைக்கல. நான் கவிதா இல்ல என்று முடியை தூக்கி கொண்டையிட்டு தெரு முழுக்க கத்திக்கொண்டே சென்று விட்டாள். இதழ் 14. ஐயோ ஐயோ, தலையில் எடுத்துக்கொண்டே, எல்லாம் போச்சே பாவி மனுஷா, உனக்கு நான் என்னையா பாவம் பண்ணேன்? அங்க வேலை பார்க்கறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி புட்டு அங்க போய் என் சக்கனத்துக்கு புள்ளையா கொடுத்துருக்க. இரியா, நான் இப்பவே அங்க வந்து உன்னையும் அவளையும் சந்தி சிரிக்க வைக்கல. நான் கவிதா இல்ல என்று முடியை தூக்கி கொண்டையிட்டு தெரு முழுக்க கத்திக்கொண்டே செல்ல, இப்போது சத்தமாக சிரிப்பது மகியின் முறையானது. அர்ஜுனும் ரிஷியும் அவள் சிரிப்பதை வினோதமாக பார்க்க, கார்த்தி அவள் தலையில் கொட்டி, ஏய் லூசு, நான் எப்படி அவ புருஷனை பத்தி சொல்லி அவளை நினைச்சு வருத்தப்பட்டேன்? போயும் ஒரு கொல்லி வை பிசாசு வாயில என்னை சிக்க வச்சுட்டேடி பாவி. நான் சொன்னதெல்லாம் உருட்டுன்னு தெரிஞ்சாக்கா என்னையும் சேர்த்துலடி உருட்டுவா. குனிய வைத்து அவள் முதுகில் வலிக்காதபடி அடிக்க, அப்போதும் சிரித்து கொண்டே, மாமா விடு, பின்ன என்ன மாமா, இத்தனை நாள் அந்த விளங்காத பையன் ராசதுரதன் நான் போற இடத்துக்கெல்லாம் வந்து என்னைய கட்டிக்கோன்னு சொல்லி வம்பு வளர்த்தான்னு பார்த்தா, ஒரு வாரம் நானும் பாக்குறேன். என்னைய பாக்குற இடத்துல எல்லாம் இந்த அண்ணி எதையோ என்கிட்ட பேச வரதும் அது இந்த விஷயமாத்தான் இருக்கும்னு அது மாமியார் மூலியமா தெரிஞ்சிச்சு. நானும் அதை கண்டுக்காம இடத்த காலி பண்றதுமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எப்படியோ அது கண்ணுல வசமா சிக்கிற மாதிரி ஆகி போச்சு. அவன் அந்த சூனியக்காரிய ஒத்து உத அனுப்புனா நான் சும்மா விடுவேனா? அதுவும் இது சொன்னதை கேட்டியா? அந்த கொலகார பைய எனக்கு வாழ்க்கை தரானா. சரி, நானும் அது பேசுறத கேட்டும் கேட்காம இருக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அது பேசின பேச்சுக்கு அப்படியே விட எனக்கு தான் மனசு கேட்கல. அதே சும்மா விளையாட்டுக்கா இப்படி பேசினேன். முருகனனோட தோஸ்து ஒரு பொண்ணை விரும்பியிருக்காக. அது தெரிஞ்சு அந்த பொண்ணு வீட்டுல அவங்க காதலுக்கு ஒத்துக்கிடலையாம். அதனால நம்ம முருக அண்ணன் கிட்ட அவர் தோஸ்து என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பியிருக்காக போல. அதை கேட்ட முருக அண்ணன் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண சொல்லி யோசனை சொல்லியிருக்கு. அதுதான் அவர் தோஸ்துக்கு சரின்னு படவே மறுநாளே அந்த பொண்ணை கூட்டிட்டு 2 பேரும் எஸ் ஆயிருக்காக.
அதத்தே நான் சும்மா சின்னதா மாத்தி முருகன்னு ஓடி போயிட்டுதா சொன்னேன். அவங்க கம்பெனி முழுக்க அதை பத்தி பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னேன். ஆனா மாமா, நீ அதுக்கு மேல போய் அவங்க 2 பேரும் ஓடி போய் ஒரே வீட்டுல தங்கி இப்ப 3 மாசம் முழுகாம இருந்து கல்யாணம் பண்ண போற வரைக்கும் சொன்ன பாத்தியா? எங்கேயோ போயிட்ட மாமா என்று மகி சொல்லி சிரிக்க இதை கேட்ட அனைவருக்குமே அடி பாவி என்னும் ரீதியில் வாயில் கை வைத்து அதிர்ச்சியாக பார்த்தனர். அவர்கள் கூட ஒரு நிமிடம் மகி கார்த்தியும் சொல்வது உண்மைதான் போல என்று நம்பிக்கொண்டு இருக்க, இப்போது மகி அசால்ட்டாக ஒரு குடும்பமே பிரிந்துவிடும் அளவுக்கு கோர்த்து விட்டதை நினைத்து அவர்களும் சிரித்து விட்டனர். அவர்களுக்கு தெரியும், மகி யாரிடமும் இப்படி நடந்து கொள்ளும் பெண் கிடையாது. அவள் இப்படி செய்திருக்கிறாள் என்றால் ஏதோ ஒன்று உள்ளது என்று. அர்ஜுன் இவள் செய்த சேட்டையில் மூச்சை விட மறந்து போனான். இவ என்ன நம்மளை விட பெரிய கேடியா இருக்கா என்று நினைக்க, டேய் மச்சி, என்னடா இது, குடும்பத்துக்குள்ள கூட்டமா சேர்ந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இப்படி சிரிக்கிறாங்க? ரிஷி தன் சந்தேகத்தை கேட்க, அட இவன் ஒருத்தன், சும்மாருடா என்று மகியைத்தான் பார்த்தான். ஏய் மகி பாப்பா, அந்த கவிதா புள்ள ரொம்ப மோசமானவடி. எதுக்கு அவகிட்ட போய் அவ புருஷனை மாட்டிவிட்ட? பாவம் மகி, அவன் வாயில்லாத அப்ராணி. இவ போய் அவனை ஏடா கூடமா ஏதாவது செஞ்சு தொலைக்க போறா என்று கதிர் வருத்தமாக சொல்ல, ஆமா மகி, இவ சரியான ரவுடி ரங்கம்மா. இப்ப நீ சொன்னதை வச்சு அங்க போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா இவளால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. பாத்துக்கோ மகிமா. குரு தங்கையை நினைத்து வருத்தமாக சொல்ல, ஐயோ அண்ணன், இதுக்கு போய் கவலைப்படுற, எல்லாம் தெரிஞ்சுதே பண்ண. அண்ணா, முதல்ல இப்ப நடந்தது எல்லாத்துக்கும் காரணமே முருக அண்ணனோட வேலைதான் என்றாள் மகி. என்ன சொல்ற மகி? அவன் என்ன பண்ணா? ஆனா அந்த சொம்ப பைய எங்களாண்ட ஒண்ணுமே சொல்லலையே. குரு, கதிர், கார்த்தி மூவரும் ஒன்றாக சொல்ல, அதுவரை சிரித்து கொண்டிருந்த மகி அமைதியாகி, மாமா, இதை நான் சொல்றதை விட முருக அண்ணனே உங்க எல்லார்கிட்டையும் சொல்றதுதான் சரி. அதுவும் அதுக்கு சொல்ல விருப்பம் இருந்தாதான் என்பதை அழுத்தி சொல்லி, இன்னும் 1 வாரத்துல அண்ணன் உன் கல்யாணத்துக்கு லீவ்ல வருதுல்ல, அப்ப கேட்டுக்கோங்க. பூஜாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு முன்னால் விறுவிறுவென நடக்க ஆரம்பிக்க, அவள் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பூஜா, ரதி, ராதா, ஏ புள்ள நில்லு, அக்கா, அண்ணி என்று கத்தி அழைக்க, அதற்குள் அவள் வயலையே அடைந்திருந்தாள். எப்படி போறா பாரு. அப்படி முருக மாமா வந்து சொல்ற அளவுக்கு என்னத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான் இவ. இதுவே அவகிட்ட நாம யாராவது ஒரு விஷயத்த மறைச்சா அவ ஒத்துக்கிடுவாளா? என்ன நியாயம் இதெல்லாம்? பூஜா கோபமாக புலம்ப, பூஜா, அவ ஒன்னும் நம்ம கிட்ட இருந்து மறைக்கல. கதிர் சொல்ல, அனைவரும் அவனை யோசனையாக பார்க்க, ஆமா பூவு, அவ ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட எல்லாம் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு தவிக்கிறா. நம்ம கிட்டக்க சொல்ல வேணான்னு ஒருவேளை முருகன் கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவ இப்படியெல்லாம் நம்ம கிட்ட நடந்துக்க மாட்டா. குரு சொல்ல, அர்ஜுன் இதையெல்லாம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு தான் ஏதோ சரியில்லாததை போல் தோன்றியது. இதை பற்றி தனியாக தெரிந்து கொள்ள அவனின் மனம் எடுத்து சொல்ல, அதுவும் அவனுக்கு சரி என்றே பட்டது. குரு சொன்னதையே ஆமோதிப்பதாய் பெண்களும் தலையாட்ட, இதில் எதிலும் கலந்து கொள்ளாமல் படபடப்பாக கைகளை பிசைந்து கொண்டு ஒருவித பயத்தோடையே காயு நின்றிருக்க, இதை சரியாக காயுவுடன் ஒட்டிக் கொண்டு திரியும் 2 அட்டைப்பூச்சிகள் ராதா, ரதி கவனித்துவிட்டு, அண்ணி, அக்கா, இத பத்தி உனக்கு ஏதோ தெரியும் போலவே இருவரும் சேர்ந்து சொல்ல, திடீரென்று இருவரும் அப்படி சொல்ல, சுற்றி இருந்தவர்களை பார்த்த காயுவிற்கு பயத்தில் கண்கள் குளம் கட்டி போனது. அவள் அழுவதிலேயே அனைவருக்கும் தெரிந்து போனது காயுவிற்கும் உண்மை தெரியும் என்று. மகி இருந்தவரை ஒன்றாக சிரித்து கலகலத்து கொண்டிருந்தவள் அவள் சென்றதும் ஏதோ ஒரு படபடப்பில் தனக்கும் உண்மை தெரியும் என்பதை காட்டி கொடுத்து விட்டாள். அது அவளின் சுவாபம். காயு அப்படித்தான். மகியை சொல்லாத போது தனக்கு தெரிந்ததை எப்படி எல்லார் முன்பும் சொல்வது? அவள் அழுவது கதிருக்கு கஷ்டமாகி போக, லட்டு, நீ அழாதடா, உனக்கு விருப்பம் இல்லைனா சொல்லாத, சரியா என்க அவள் சிறு பிள்ளை போல் அழுது கொண்டே சரி என்று வேகமாக தலையை ஆட்ட அவளிடம் நெருங்கி வந்தவன், உன்னை யாரும் உண்மையை சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்தல கண்ணம்மா, அழாத என்று அவள் கண்ணை துடைத்துவிட, அதை பார்த்த குரு வந்து வேகமாக காயுவை அவன் அருகில் இழுத்து கொண்டு கதிரை முறைத்தான். கதிர் நக்கலாக சிரித்துவிட்டு பூஜாவை இழுத்து கொண்டு செல்ல, டெய் தடிமாட்டு பயலே, என் பொண்டாட்டி எங்கடா இழுத்துட்டு போற? குரு பதறி கத்த, லட்டு எதுக்கு என்கிட்ட இருந்து பிரிச்சியோ அதுக்குத்தேன் என்று விட்டு பூஜாவை கூட்டிக் கொண்டு சென்று விட்டான்.
அதை பார்த்த காயு சிரித்துவிட குரு போகும் பூஜாவையே பாவமாக பார்க்க, இது உனக்கு தேவையா மாமா? பாரு, கட்டின புருஷன் கூட உன்னை மதிக்காம இந்த பூஜாக்கா எப்படி போகுதுன்னு. இதுக்கே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் என்ன கட்டிக்கோன்னு. கேட்டியா? ரதி சோகமாக சொல்ல. ஆமா அம்முக்குட்டி, வா இன்னைக்கு அவகிட்ட போய் நானா இல்ல அவன் அண்ணனான்னு கேட்போம். அப்படி அவன் தான் முக்கியம்னு சொன்னா அம்மா உனக்கு வாழ்க்கை தரேன் குட்டிமா. சுற்றி இருந்தவர்கள் முறைக்க, சரி வேண்டாம் மாமாக்கு நீ வாழ்க்கை கொடுத்துரு போதுமா? எப்படி இருந்தாலும் ரெண்டு ஒண்ணுதான். குரு சொல்ல ரிஷிக்கு நெஞ்சு வெளி வராத குறைதான். ரொம்பத்தே ஆசை ஓ மூஞ்சிக்கு பூஜா அக்காவே மேலாம். இதுல நான் வேறையா? இரு இப்பவே போய் நான் அக்கா கிட்ட நீ சொன்னதை சொல்றேன் என்றவள் சும்மா நின்றிருந்த ராதா கையையும் இழுத்து கொண்டு ஓடிவிட்டாள். குரு முழிக்க மீதி இருந்தவர்கள் குருவை பார்த்து, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா என கேவலமாக லுக் ஒன்றை விட்டு வயக்காட்டுக்கு நடந்தனர். பச்சை கம்பளம் விரித்தாற்போல் கண்ணு கேட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என்று எல்லையற்று பறந்து விரிந்த நீண்டிருந்த வயல்வெளிகளும் அதனுடைய இளங்காற்றில் அசைந்தாடும் மணிகளும் அதன் முடிவில் உள்ள காடுகளும், இதில் ஆங்காங்கே பெரியதாய் மேகங்களை மறைத்தபடி உயர்ந்து வளர்ந்திருந்த தென்னை பனை மரங்கள் ராட்சச மரங்களும் அதனுடைய கிளைகளை சிறு காற்றில் அசைக்கும் போது ஊவென சத்தத்துடன் சில்லென்ற காற்று சுருட்டி அடித்தது. அந்த ரம்யமான பசுமையான சூழலை முதல் முறையாக வரப்பில் நடந்து வந்த அர்ஜுன் அதையெல்லாம் பார்த்து இல்லை அவனையும் அறியாமல் ரசித்து கொண்டே வந்தான். இது எல்லாம் அவனுக்கு புதியதாக இருந்தாலும் ஒரு சில விடயங்கள் அவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதை மகிக்காக பொறுத்து கொள்ள நினைத்தான். இங்கு வருவதற்கு முன்னால் கூட அவன் மகி வருகிறாள் என்ற காரணத்தினால் மட்டுமே அவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வந்தான். ஆனால் இங்கு வந்ததும் அவனையும் மீறி இது மாதிரியான புது உணர்வுகள் எல்லாம் பிடித்து போனதும் உண்மை. இதமான தென்றல் காற்று அவன் முகத்தில் வீசி போக அப்படி ஒரு இதமாக இருந்தது. அவன் மனநிலைக்கு ஏத்த மாதிரியான பாடலும் தூரத்தில் ஒலித்தது. இளங்காத்து வீசுதே இசை போல பேசுதே, இளங்காத்து வீசுதே இசை போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைந்து ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. நேத்து தனிமையில் போச்சு, யாரும் துணை இல்லை, யாரோ வழித்துணைக்கு வந்தால் ஏதும் இணையில்லை. மோட்டாரில் இருந்து அருவி போல் தண்ணீர் வாரி இறைக்க அதன் அருகே நாங்க தான் மொத என்று பெண்களும் இல்ல நாங்க தான் மொத என்று ஆண்களும் மோட்டார் தொட்டியில் இறங்கி குளிக்க யார் முதலில் என்று சண்டையிட்டு கொண்டனர். இங்க பாருங்க, இங்க வரத பத்தி முதல்ல நாங்க தான் பேசி முடிவுக்கு வந்தோம். அதே எப்படியோ உங்க பாம்பு காதல விழுந்து எங்களோட ஒட்டிக்கிட்டு வந்துட்டியே, அதனால நாங்க தான் முதல்ல குளிப்போம். ராதா கார்த்தியை முறைத்து கொண்டே சொல்ல, இல்ல நாங்கதான் என்று கார்த்தி மல்லுக்கு செல்ல, எல நிறுத்துட, போனா போகுது, அவியல முத குளிச்சுட்டு வரட்டும், நாம அப்படி போய் வரப்ப சுத்தி பார்த்துட்டு வருவோம். கதிர் சொல்ல சரி என்று ஆண்களும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டனர். பெண்கள் சிரித்துக்கொண்டே கிண்டலும் கேலியுமாக தண்ணீர் தொட்டிக்குள் இறங்கினர். அர்ஜுன் தனக்கு தலைவலி சுத்தி பார்க்க விருப்பமில்லை என்று பொய் உரைத்துவிட்டு மோட்டார் அறை பக்கத்தில் வந்தவன் மறைந்து நின்று அங்கு மெழுகு பொம்மை போல் தண்ணீரில் நனைந்து தண்ணீர் சொட்ட சொட்ட தண்ணீரில் முங்கி குளித்து கொண்டிருந்த மகியை இமைக்க மறந்து எச்சில் விழுங்க பார்த்து கொண்டு நின்றிருந்தான். இதழ் 15. சரில அவைய குளிக்கட்டும், நம்ம எல்லாம் போய் வயக்காட்டை சுத்தி பார்த்துட்டு சரியா வேலை நடக்குதான்னு பார்த்துட்டு வருவோம். குரு சொல்ல, மாமா என்னன்னே தெரியல, காலையில இருந்து வயிறு சரியில்லை, எனக்கு வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு, நான் அப்படியே ஓரமா ஒதுங்கிட்டு வரேன். கார்த்தி நாசுக்காக கலண்டு கொண்டான். டே மச்சி, எனக்கு வெயில நடந்து வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் அப்படி ஓரமா உட்காந்துருக்கேன், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அர்ஜுன் ரிஷியிடம் சொல்லி போய்விட்டான். அண்ணே, அவனுக்கு இது மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பழக்கம் இல்லை, அதனால நான் போய் அவனுக்கு துணையா இருக்கேன் என்ற ரிஷி அர்ஜுனிடம் சென்று விட்டான். என்னல இவனுங்க ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க, பய பிள்ளைங்க நம்மளை விட கேடியா இருக்கானுங்களே. கதிர் அவன் தாடியை தேய்த்து கொண்டே சொல்ல, ஆமடே எனக்கு ஒரு சந்தேகம், கார்த்தி பைய போனா சரி, ஆனா இந்த அர்ஜுன் ரிஷி ரெண்டு பயவளும் போய் இருக்கிறத பார்த்தா ஏதோ சரியில்லையே. குரு பாயிண்டை பிடிக்க, அடே நீ அந்த அர்ஜுன் பையல கவனிக்கிறியால, அவன் சரியில்லட. ஏன் அவனுக்கு என்னடா, நல்லா தானே இருக்கான், அவன் இப்பதான் நம்மளோட இங்க இருக்க தொடங்கியிருக்கான், இதே உனக்கு அப்படி தோணுது. குரு சொல்ல, ஆடே மாங்கா அது இல்லடே, அவன் நம்ம மகிய பாக்குறத கவனிச்சியா? இல்லையே மச்சான், அவன் இங்க வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன்,
மகியை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மூஞ்சில கடுகு போட்டா வெடிக்கிற அளவுக்கு அப்படி சூடா இருந்தவன் மகியை பார்த்ததுலேருந்து தம்பி மூஞ்சி மரத்துல ஃப்ரெஷ்ஷா பறிச்ச ஊட்டி ஆப்பிள் மாதிரி மின்றாண்ட. கதிர் சொல்ல, என்னடே சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பேச்சு கொடுத்தா 1-2 வார்த்தையோட முடிச்சுக்கிறான். சரி, அவனே பேசுவான்னு அவன் மூஞ்சியை பார்த்தா அப்படி யாருமே அவன் முன்னாடி இருக்கிற மாதிரி காட்டிக்காம சுத்தி முத்தி பாப்பானை ஒளிய தப்பி தவறி கூட எதிரில் இருக்கிறவன் மூஞ்சிய பார்க்க மாட்டான்டா. நொந்து சொல்லியவன், இதாண்ட எனக்கு தெரியும், ஆனா நீ சொல்றது புதுசா இருக்கேன் மச்சான். ஏன் யூகம் சரியா இருந்ததுன்னா இப்ப மகிய பார்க்கத்தேன் அவன் தலைவலின்னு சொல்லிவிட்டு போயிருப்பாப்ல. ஆனா இந்த ரிஷி பை எதுக்கு போனா? டேய் கதிரு, நம்ம கூட வேற சங்கடப்பட்டுட்டு ஒருவேளை அவன் தனியா கூட அந்த இடத்த சுத்தி பார்க்க போயிருக்கலாம்ல. இருக்கும். கதிர் தலையாட்ட. ஆமா, நீ எப்படிட சரியா அர்ஜுன் மகியத்தான் பார்க்க போயிருப்பான்னு சொல்ற? ஆமா மச்சான், நானும் ஆரம்பத்துல சரியா கவனிக்கலதான். ஆனா இப்பெல்லாம் அவன் மகி இருக்கிற இடத்துலதான் அதிகமா இருக்கான். அவன் இருக்கும்போது அவளையே பார்த்துட்டு இருக்கவன் மகி போயிட்டா அவனும் அவன் அறைக்கு போயிடுறான். அப்புறம் மகி வர நேரத்துக்கு சரியா அவனும் வந்துடுறான். இதெல்லாம் நான் கூட எதேர்ச்சியா நடக்குதுன்னு கண்டுக்காம விட்டேன். ஆனா நேத்து நான் மகியோட ஆடினதுல அப்பதான் மச்சான் அவனை பார்த்தேன். நான் மகி கூட ஆடினப்ப அவன் மூஞ்சி போன போக்க பார்க்கலையே நீ. தக்காளிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அப்படி செவன்னு செவந்து இருந்துச்சு அவன் மூஞ்சி. அவனை விட்டுருந்தா என்னை கண்ணாலேயே எரிச்சு சாம்பலாக்கியிருப்பான்ல. நான் மகி கூட ஆடினதுக்கு அதுலதான் நான் அவனை கண்டுபிடிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. 2 நாளா என்னை யார குறுகுறுன்னு பாக்குற மாதிரியே தோணுச்சு. கடைசியில அந்த அர்ஜுன் பையத என்ன அவ்வளவு பாசமா சைட் அடிச்சிருக்கான்னு. கை தட்டி சிரித்து கொண்டே கதிர் சொல்ல, என்னவோடே அர்ஜுனுக்கு மகிதான்னு சின்ன வயசுலயே அவைய 2 பேருக்கும் விருப்பம் இல்லாமலேயே பெரியவளா சேர்த்து ஒரு முடிவெடுத்துட்டாக. அவ மனசுல கண்ட எண்ணத்தையும் போட்டு விதைக்காம, ஏன் இது வரைக்கும் அர்ஜுன் பத்தி கூட அவகிட்ட நாம சொல்லாம, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மகிக்கிட்ட வேற எவனையும் காதல் அது இதுன்னு நெருங்க விடாம பாத்துக்கணும். இதுக்குன்னு உனக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்ல மச்சான். அப்படி நாம சொல்லி அவளை வளர்த்திருந்தா அவ மனசுல அப்போதே அர்ஜுன் தான் புருஷன் நினைச்சு வளர்ந்திருப்பா. அதுல எந்த மாத்தமும் இல்லதான். ஆனா அந்த அர்ஜுன் பையலோட அப்பாவை பத்தி நமக்கு எல்லாம் முழுசா தெரியலனாலும் ஓரளவுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அர்ஜுனும் நம்ம பாப்பாதான் நினைச்சிட்டு வளர்ந்திருப்பான்னு எப்படிடே நம்புறது? இப்ப அவன் நம்ம கிட்ட இருந்து யாரோ மாதிரி ஒதுங்கி நடக்கிறதுலயே தெரியுது. இது வரைக்கும் அவன் கிட்ட நம்மளை பத்தி யாரும் பேசினது கூட கிடையாதுன்னு. அவளை ஏன் நாம எல்லாரும் யாருன்னு கூட அவனுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது மகி மனசுலயும் தப்பான எண்ணத்தை விதைச்சுப்புட்டு மரமா வளர்ந்து நிக்கும் போது திடீர்னு வந்து இவதே உன் பொண்டாட்டின்னு அவன்கிட்ட சொன்னா அவன் ஏத்துக்குவானடே? ஒருவேளை அவன் படிச்ச இல்ல வேலைக்கு போற இடத்துல வேற பொண்ணை யாராச்சும் விரும்பி இருந்தா, இல்ல வீட்டுக்கு தெரியாம கல்யாணம், அப்புறம் இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணாமலே ஆணு பொண்ணும் லிவ்ன்னு சொல்லி ஒன்னா வாழ்றாங்களே. இன்னும் நிறைய இது மாதிரி எல்லா ஊர்லயும் நடந்துகிட்டு இருக்கப்போ இது எதிரையாவது அவன் சிக்கி அதனால மகி அவன் வேணானானா? அப்ப அவன் மகிய வேணான்னு சொன்னா கூட நம்ம மகிக்கு எந்த மனவேதனையும் ஏமாத்தமும் வரப்போறது கிடையாது. நம்ம ஈஸியா அவளுக்கு வேற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துடலாம். அவன் நம்ம சொந்தமாவே இருந்தாலும் வெளியூர்ல வாழ்ந்தவனை நம்பி நம்ம பாப்பா மனசுல அர்ஜுன் தான் உன் புருஷன்னு தூபம் போடுறது தப்பில்லையா? அதனால தான் பாதிக்கப்பட போறது நம்ம மகிதானே. அதான் இது எதுவும் அவளுக்கு சொல்லாம இருந்துட்டோம். ஆனா இப்ப நீ சொன்னதை வச்சு பார்த்தா அர்ஜுன் மனத்துல வேற எந்த பொண்ணு இல்ல போலையே. எப்படியோ பெரியவங்க ஆசைப்படி நம்ம பாப்பாவை அர்ஜுன் கல்யாணம் பண்ணா சரிதான். குரு துண்டை கழுத்தில் போட்டபடி பெருமையாக சொல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் மச்சான். என்னட? இல்ல நீ உண்மையாவே மகி பிள்ளைக்கு அண்ணன் தானா மச்சான்? கேட்டு விட்டு நிற்காமல் கதிர் ஓட்டம் எடுக்க, அடிங்க மவன, உன்னை மிதிக்காம விட மாட்டேன்டா சிக்கன செத்தடி. குரு கத்திக்கொண்டே கதிரை துரத்தி கொண்டு ஓடினான். இவர்கள் பேசியது 180% சிலர் வாழ்வில் சரியாக நடந்திருக்கும். இன்னமும் சிட்டி கிராமம் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு படிக்க வேண்டிய சிறு வயதிலேயே புத்தகத்துடன் சேர்த்தே முறை மாமன்களை கணவனாக, முறை பெண்களை மனைவியாக எண்ணி மனதில் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றனர். அதில் இருவருமே ஒருவருக்கொருவர் மாமன் அத்தை மகளையோ மகனையோ கணவனாக மனைவியாக மனம் ஒத்து நினைத்து வாழ்ந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் வளரும் சூழலுக்கு ஏற்றாற்போல் வளர்ந்ததும் வெவ்வேறு மனநிலையில் மாறி வேறு துணைகளை விரும்பிவிட்டால் சிறு வயதிலிருந்தே கணவனாக மனைவியாக எண்ணி வளர்பவளும் ஒருத்தருக்காவது மனதில் எத்தனை காயங்கள் ஏற்படும். சிறு வயதிலிருந்தே ஒருவனை மனதாக விரும்பிவிட்டு எப்படியும் கைப்பிடித்து விடலாம் என்று எண்ணி இருக்கும் போது பின் அவன் உனக்கு இல்லை என்று தெரிந்தால் அந்த ஏமாற்றத்தில் வேறு துணையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எத்தனை தற்கொலைகள் நடந்துள்ளது.
சும்மா ஒரு 6 மாத காலங்களில் உண்மையாக காதலித்து பிரிந்துவிட்டால் கூட அவர்களை மறக்க முடியாமல் நம் மனது என்ன பாடுபடும்? அப்போது சிறு வயதிலிருந்து கணவன் மனைவியாக நினைத்து வாழ்பவர்களின் நிலை. அதில் அவர்கள் சொல்லியும் குற்றமில்லை. அது அவர்களின் மலராத பிஞ்சு மூட்டுகள். மனதில் உனக்கு இவன் இவள் என்று விதைத்தவர்கள் மேல்தான் முழு தவறுகளும் உள்ளது. 5 தேவதை பெண்களும் தொட்டியில் இறங்கி வேகமாக இறைஞ்சும் மோட்டார் தண்ணியில் சலங்கை ஒளியைப் போல் பேசி கும்மாளம் அடித்துக் கொண்டு குளிக்க, ஏய் மகிகா, இது மாதிரி நாம எல்லாம் இங்க சேர்ந்து குளிச்சு ரொம்ப நாளாச்சுல என்றாள் ராதா. ஆமா ராதா, எப்படியும் 7-8 மாசமாவது இருக்கும். ஏ புள்ள மகி, நாங்க 3 பேரும் ஊர்லயே இல்லையே, நீயும் பூஜாவும் வந்து போறதுதானடி காயு கேட்க. ஏன் அண்ணி நீ வேற, பூஜாக்காவ கொஞ்ச நேரம் காணலைனாலும் மாமா அப்படியே என்னமோ நடக்க தெரியாத குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாப்ல, வீட்டையே புரட்டி போட்டு தேடும் பாரு. ஐயோ, என்ன சொக்கு பொடி போட்டு என் மாமன மயக்கினியும் துத்தமா மாமா என்ன கண்டுக்கவே மாட்டேங்குது ஏக்கமாக சொல்லி, இதுல வேற மகி அண்ணியோட எங்க நேரம் ஒதுக்கி வந்து குளிக்க முடியும்? ரதி சொல்ல, ஏய் என்னடி ரதி, ரொம்ப வாய் நிலுது. அவர் ஏண்டி நான் இருக்கும்போது ஒன்ன கண்டுக்க போறாவ? என் புருஷனுக்கு நான் சொக்குப்பொடி போடணும்னா அவசியமே இல்லடி, என்னை பார்த்தாலே மயங்கிடுவாரு. பூஜா சண்டையிட்டபடியே வெக்கம் கொள்ள, ஆமா ஆமா மயங்கிடுவார், போவியா? உங்க கொலையடி சண்டைய நிறுத்துங்கடி. எங்க அண்ணனோட தலையெழுத்த உங்க 2 பேர் கையிலையும் கோர்த்து விட்டுட்டு அந்த கடவுள் மேல சொகுசா உட்காந்து சுண்டல் திங்கிறார் போல. அது கூடவே நாங்களும் சிக்கிட்டுல அவதிப்படுறோம். மகி சொல்ல, படுவிய படுவிய என்று தண்ணீரை மகி முகத்தில் பூஜா அள்ளி தெளிக்க, ஏன் மேலேயே தெளிக்கிறியாடி? மகியும் பூஜா மேல் தெளிக்க அது ராதா மேல் பட்டு, அக்கா அண்ணி மேல தெளிக்கிற சாக்குல ஏன் மேலையா தெளிக்கிற? மகி மேல் தெளிக்க அது காயு மேல் பட்டு, நான் என்ன புள்ள பண்ண? ஏன் மேல தெளிக்கிறவ? ராதா மேல் தெளிக்க ராதா மேல் பட்டு, இப்படியே மாறி மாறி தண்ணீர் தெளித்து விளையாடிக்கொண்டே குளித்தனர். இங்கு அர்ஜுனோ, எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை. இமைகள் 2ஐயும் திருடிக்கொண்டு உறங்க சொல்வதில் நியாயமில்லை. நீ வருவாயோ இல்லை மறைவாயோ, தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ. உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொன்று கொன்று தின்றதே, இன்பமான அந்த வழி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே என்று பாடிக்கொண்டிருந்தான். இதழ் 16. முதலில் குளித்து முடித்த ராதா உடை மாற்றும் பொருட்டு மோட்டார் அறை நோக்கி சென்று கதவை தாளிட்டு திரும்ப, அங்கு நின்றவனை பார்த்து திடுக்கிட்டவள் உடனே கதவை திறந்து வெளியேற முயற்சி செய்தாள். நான் உன்கிட்ட பேசிட்டு உடனே போயிறேன் ராதா என்றான் கார்த்தி. ஆமா, என்ன பண்ற நீ? கையை விடு. இது 4 பேர் வந்து போற இடம். வெளியே வேற எல்லாரும் இருக்காங்க. நீங்க இருக்கிறது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? வெளியே போ. ராதா கோபம் கொண்டு அவன் முகம் பார்க்காமல் அவசரமாக சொல்ல, ஏ ராது, நான் உன் மாமன் தானே, அதுவும் உன்னை கட்டிக்க போறவன். நான் வராம வேற யார் வருவா? அப்புறம் யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா உன்னை கட்டிக்கிறேன்னு வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லிட்டு உன் கூட ஜாலியா சுத்தி திரிஞ்சிட்டு கலட்டி விட்டுட்டு போயிடுவேணும்னு நினைச்சிட்டியாடி? நீ பிறந்ததுல இருந்தே உன்னை நெஞ்சுக்குள்ள மகாராணியா, என் குழந்தையா, என் தோழியா, என் காதலியா, என் மனைவியா உன்னை மட்டுமே நினைச்சிட்டு வாழ்ற வேண்டி நானு. ஆனா நீ எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை ராது. ஏதோ ஒரு அவசரத்துல நீ எனக்கு சொந்தமானவன் நினைச்சுதாண்டி அன்னைக்கு உனக்கு முத்தம் கொடுத்தேன். அதுக்காக என்கிட்ட பேசாம இருப்பியா ராது? ராதா அவனிடம் பேசாமல் இருப்பது எதையோ பறி கொடுத்தவன் போலிருக்க தொண்டை அடைத்தது கார்த்திக்கு. அவன் பேசியதில் கண் கலங்கி போனவள், மாமா அது நீ தப்பா என ஏதோ சொல்ல வர அவள் பேச்சை இடைநிறுத்தியவன், இப்ப தெரியுது ராது, நீ என்ன நினைச்சுக்கிட்டு என் கூட பழகுன? இத்தனை வருஷத்துல உன்னை குழந்தையில இருந்து தூக்கி கொஞ்சம் போது வராத கோபம், நீ வயசுக்கு வர வரைக்கும் உன்னை தொட்டு குளிப்பாட்டினப்போ வராத கோபம், உனக்கு துணி மாத்தி விட்டப்போ வராத கோபம், சோறு ஊட்டி விட்டப்போ வராத கோபம், உனக்கு நான் ஒரு முத்தம் கொடுத்துட்டேன்னு கோவப்படுவியலோ? நீ பெரிய பொண்ணு ஆனதுல இருந்து என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சடி. அப்ப எனக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அது பெரிய பொண்ணான எல்லா பெண்களும் ஆண்கள் கிட்ட இருந்து தள்ளி போறது ஒருவித பாதுகாப்பு உணர்வு இயல்புன்னு. அதுவும் இது கிராமம், அதனால அதை நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கிடல. கையை பிடிச்சு பேசுறதே போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நாளுக்கு நாள் உன்னை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு தவிப்பு, அத வார்த்தையால சொல்ல முடியாது. தடவை முத்தம் கொடுத்தேன்,
1 வருஷம் 2 வருஷம் இல்ல ராது, 24 வருஷமா ஒன்ன மட்டுமே நினைச்சுக்கிட்டு என் உயிரில கலந்து போயிட்டியா? அதாண்டி நீ கூடவே இருந்துட்டு என்ன புரிஞ்சுக்காம கோவமா இருக்கிறது மனசு வலிக்குது. மெல்லிய குரலில் சொன்னவன் முகத்தையே ராதா தவிப்புடன் பாவமாக பார்க்க நிமிடமே முகம் கோபத்தில் சிவந்து குரல் இறுக்கமானது. என்ன புரிஞ்சுக்காதவள இத்தனை வருஷமா உருகி உருகி விரும்பி தொலைஞ்சேன் பாரு, என்ன சொல்லணும்? அதுக்காக உன்னை அப்படியெல்லாம் உன் விருப்பப்படி விட முடியாது. ராதா என்னவென்று உணரும் முன் அவள் இதழை கொஞ்சம் வன்மையாகவே முற்றுகையிட கண்கள் அகல விரித்தவள் அதனை தடுக்கவும் இல்லை விலகவும் இல்லை. ஏதோ உயிர் இல்லாத பொம்மை போல் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றிருக்க. உனக்கு விருப்பம் இருந்தா ஒத்துழைச்சிட்டு போ, இல்ல இப்ப நின்ன மாதிரி நல்ல பொண்ணா பேசாம நிக்கணும், புரிஞ்சுதா? கடுமையான குரலை காட்டி அவன் விரல்கள் அவள் இதழ் கோலமிட என்ன புரிந்ததோ தலையை மட்டும் பூம் பூம் என ஆட்டி வைக்க நல்ல பொண்ணு என அவள் காதருகில் முத்தமிட்டு அறையை விட்டு வெளியேறினான். அவன் வெளியேறிய சிறிது நிமிடத்தில் பூஜா ரதி அந்த அறைக்குள் வர ராதா எப்போதோ அவர்களுக்கு முன்னமே வந்து இன்னமும் வேறு உடை மாற்றாமல் இருப்பதை பார்த்தவர்கள் ஏ புள்ள ராதா என 4வது முறையாக இருவரும் உழுக்கவும் தான் பிரம்மையிலிருந்து வெளிவந்ததை போல் என விழித்தவள், என்ன அண்ணி, ஏன் இன்னும் நீங்க 2 பேரும் துணி மாத்தாம நிக்கிறிய? அத நாங்க கேட்கணும்டி, எத்தனை முறை உன்னை கூப்பிடுறது? ஆமா, நீ எங்களுக்கு முன்னாடி வந்த, இன்னும் என்ன புள்ள ஈர துணியோட நிக்கிறவ, என்னாச்சு ரதி? அவளை மேலிருந்து கீழாக பார்த்து கேட்க உடன் பூஜாவும் சேர்ந்து கொண்டாள். இதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் முழித்த ராதா அது வந்து என்று ஒரு மூலையில் எலி ஓடுவதை பார்த்து அதோ எலி, அந்த எலியை கை காட்டி அதை பார்த்துதேன் பயந்து போய் அப்படியே நின்னுட்டேன். பயந்த மாதிரி சொல்ல இருவரும் எலியை பார்த்த பின் ராதா உண்மையை தான் கூறுகிறாள் என நம்பி சரி சரி அத நாங்க இருக்கோம்ல, பயப்படாம சீக்கிரமா துணிய மாத்துப்புள்ள, எங்களை மீறி எப்படி அந்த எலி உன்கிட்ட வருதுன்னு பாக்குறேன் பூஜா சொல்ல. ஆனால் ரதி மட்டும் அவளை நம்பாத பார்வையை அவள் மேல் வீசியவள் கண்ணில் ராதாவின் சிவந்து கன்றி போன இதழ்கள் பட்டுவிட்டது. அடி பாவி என்று சிரித்து கொண்டாள். காயுவும் குளித்து உடை மாற்ற மோட்டார் அறை நோக்கி நடந்தவளை புதரிலிருந்து ஒரு வலிய கரம் அவள் கரத்தை பற்றி இழுக்க அதில் பயந்து போனவள் அம்மா என அலற உடனே அவள் வாயை புத்திய கதிர், ஏ லட்டு நான் தான் கத்தாத என்றான். அவன் குரல் கேட்டதும் தான் உயிரே வந்தது காயுவிற்கு. குருவிடம் அகப்படாமல் தப்பி ஓடி ஒளிந்து அவன் லட்டுவை காண வந்து விட்டான் கதிர். என்ன மாமா இப்படியா வந்து பயமுத்துவிய? நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? இதன் சுழித்து பேசியவளை ரசனையாக பார்த்தவன், என் அழகு லட்டு பெண்ண, எல்லாத்துக்கும் இப்படி பயந்தா என்ன லட்டு அர்த்தம்? உன் மாமனை தவிர வேற எவட்டையும் கையை பிடிச்சிருக்க தில் இருக்கு. மீசையை முறுக்கிவிட்டு சொல்ல அதில் வெக்கம் கொண்டாலும் காட்டிக்கொள்ளாமல், ஆமா மாமா அண்ணன் கூட தானே போனிய, இப்ப நீங்க மட்டும் வந்திருக்க. அது ஒரு தனி கதை, அது இப்ப எதுக்குடி? நான் அந்த காட்டு பையகிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா நீ மாமனை பத்தி விசாரிக்காம உங்க நொண்ணனை பத்திய விசாரிக்கிற. இதுல உன்னை பத்தி விசாரிக்க என்ன இருக்கு மாமா? அதான் நமக்கு கல்யாணம் ஆக போகுது, இதுக்கு மேல என்ன இருக்கு? அவனை பாராமல் சோகமாக முகத்தை திருப்பி கொண்டு சொல்ல அந்த சோகம் எதற்கானது என புரிந்து கொண்டவன், ஏய் லட்டு என்ன பாரு. அவள் முகம் திருப்பி அவன் முகம் காண செய்ய அவள் கண்கள் கலங்கி இருந்தது. அதை கண்டவனுக்கு கஷ்டமாகி போக, ஏய் லட்டு இப்படி எல்லாத்துக்கும் நீ அழுது பயப்படுறதுனால தானே 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய நம்ம கல்யாணத்தை கூட தள்ளி போட்டேன். ஆனா நீ இன்னமும் இப்படியே இருந்தா நானும் என்ன லட்டு பண்ணுவேன்? நீ தைரியமா இருந்தா தானே லட்டு உன் மாமனும் எந்த கவலையும் இல்லாம இருக்க முடியும். அவளை மடியில் வைத்துக்கொண்டு குழந்தைக்கு சொல்வது போல் எடுத்து சொல்ல அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, இப்போ ஒன்னும் கெட்டு போல, இந்த கல்யாணத்தை நிறுத்தி போட்டு இன்னும் 2 வருஷம் என்ன, பொறுமையா 5 வருஷம் கூட நம்ம கல்யாணத்தை தள்ளி போடுங்க. யாருக்கு உன்னை கேட்க தைரியம் இருக்கு? உனக்கு உன் வேலை பெருசா இருக்கும் போது உனக்காகவே ஒருத்தி உன்னையவே நினைச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கிறத நினைச்சு பார்த்தா நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா மாமா? இதெல்லாம் எனக்கு பழகி போனதுதான். நான் கடைசி வரைக்கும் உன்னையே நினைச்சுக்கிட்டு செத்து போயிடுறேன். நீ உன் வேலையே கவனத்தை செலுத்து என்று விட்டு அவன் அசந்த நேரம் பார்த்து அவன் மடியிலிருந்து சிட்டாக பறந்திருந்தாள். அழுது கொண்டே அவள் பேசி சென்றதில் திகைத்து போனவன் தன் வேலைக்காக காயுவை ரொம்பவே தனியாக தவிக்க விட்டிருக்க கூடாதோ என்று மனம் வெதும்பியவன் அவளை நினைத்து கொண்டே அங்கிருந்து சென்றான். உடை மாற்றி வந்து துள்ளித்திருந்த ரதியை ரசித்து பார்த்து கொண்டு பொதுவாக அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான் ரிஷி.
குரு கையில் சிக்காமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்தால் அவன் பூவு. மகியும் உடை மாற்ற செல்ல சற்றென்று ஒரு இடத்தில் அப்படியே நின்றவள் காதில் ஏதோ சத்தம் கேட்டது. காதை கூர்மையாக்கி அந்த சத்தத்தை கேட்க தெரிந்து போனது அது என்ன சத்தம் என்று. அர்ஜுன் இவைய திடீர்னு நின்னு என்னத்தை அப்படி பாக்குறா என்று யோசனையாக மறைவிடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வெளியே வந்து பார்க்க அவனை கண்டு கொண்டவள் கண்கள் விரிய அவனை பார்க்க அவள் பார்ப்பதை அர்ஜுனும் பார்த்து விட்டவனுக்கு பயம் சிறிதமின்றி அவளிடம் செல்ல கால்களை முன்னெடுத்து வைக்க அர்ஜுனை அங்கு எதிர்பார்க்காத மகியோ பயத்தில் எச்சில் விழுங்கி அவன் வருவதற்கு முன்னமே வேகமாக அவனிடம் கொலுசொலி அதிர ஓடியபடியே அத்தா வராதிய என்றபடியே வேகமாக அவன் கைப்பிடித்து இழுத்தாள். அவளின் இந்த திடீர் என்ற அத்தான் என்ற அழைப்பில் அப்படியே நின்றுவிட அவள் இப்படி கைப்பிடித்து இழுப்பாள் என தெரியாதவன் எந்த பிடிமானமும் இன்றி நின்றிருந்ததில் அவள் லேசாக இழுத்ததில் அவன் மேலேயே விழுந்து இருவரும் சேர்த்து ஒருவர் மேல் ஒருவராக மாறி மாறி மண்ணில் புரண்டனர். அந்த மோன நிலையை வெகுவாக ரசித்து தன் மனப்பெட்டகத்தில் பத்திரமாக புகைப்படம் எடுத்து வைத்து கொண்டான். இதழ் 17. மகி இப்படி அவன் கைப்பிடித்து இழுப்பாள் என்று அறியாத அர்ஜுன் அவள் இழுத்த வேகத்தில் அவள் மேல் விழுந்து இருவரும் மண்ணில் புரண்டு ஒரு கட்டத்தில் புரளுவது நின்றுவிட அர்ஜுன் சட்டையை இறுக்கி பற்றி கண் மூடி அவன் மேல் கிடந்த மகி கண்களை திறந்து அவன் முகம் பார்த்தவள் அத்தா அத்தா உங்களுக்கு ஒன்றும் இல்லையே படபடப்பாக. அதே சமயம் அவள் முகம் பயத்தில் வெளிரி போய் கிடக்க அவளின் ஒவ்வொரு அத்தான் என்ற அழைப்பும் அவன் மனதில் சில்லென்ற சாரல் வீசுவதை போல் உணர்ந்தவன் இருந்தும் அவளின் இந்த பயத்தை கண்டவனுக்கும் ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. ஏஞ்சல் எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பயந்து போய் கேட்கிற? அவன் சந்தேகத்தை கேட்க அவன் பேசுவது எதையும் காதில் வாங்காத மகி திரும்பவும் அவள் காதில் முன்பு கேட்ட அதே சத்தம் கேட்கவே மேலும் பயத்தில் முகம் வெளிரி அவள் உடல் நடுங்குவதை அப்பட்டமாக அவளுக்கு கீழே படுத்து அவளை தன்மேல் தாங்கிக் கொண்டிருந்த அர்ஜுனுக்கு தெளிவாக காட்டிக் கொடுத்தது. ஆதூரமாக அவள் முதுகை வருடியவன் ஏஞ்சல் என்னாச்சு உனக்கு? எதா இருந்தாலும் உன் அத்தான் கிட்ட சொல்லு. அவளுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக சொல்ல அத்தான் அங்க அவர்கள் படுத்திருந்த இடத்துக்கு பக்கவாட்டில் கை நீட்டி காட்ட அவள் கை காட்டிய திசையில் பார்த்த அர்ஜுனுக்கும் இப்போது முகம் வெளிரி போனது. ஐயோ, இதை பார்த்துதான் என் கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி என் மேல மெத்தையில படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்காளா அவளை முறைத்து பார்த்தவன் நான் கூட கொஞ்ச நேரத்துல என்னென்னவோ நினைச்சு கனவெல்லாம் கண்டுட்டேன்டி, கடைசியில் இப்படி பண்ணிட்டியே ஏஞ்சல் என்று செல்லமாக மனதில் திட்டி கண்ணசரும் நேரத்தில் அவன் மேல் இருந்த மகியை வேகமாக அவளின் மறு பக்கவாட்டில் புரட்டி தள்ளி அவன் தலைக்கு நேராக இருந்த 5.5 அடி நீளமுள்ள கருநாகம் ஒன்று அதன் நாக்கை நீட்டி சத்தமிட்டு கொண்டே அவனை நோக்கி படம் எடுத்து அவன் மேல் பாய தயாராக இருக்கும் நேரத்தில் அவன் பின் பாக்கெட்டில் எப்போதும் பாதுகாப்பிற்காக வைத்திருக்கும் துப்பாக்கியை எடுத்து அந்த பாம்பின் தலையிலேயே குறிப்பார்த்து சுட்டுவிட்டான். அவன் சுட்ட வேகத்தில் பாம்பின் தலையோடு அதன் குருதியும் நிலத்தில் சிதறி அந்த பாம்பு அதன் உயிரை விட்டிருந்தது. இத்தனை நேரமும் அர்ஜுனுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து வந்த கருநாகம் உஸ் என்று மெல்லிதாக சத்தம் எழுப்பிய வண்ணம் பதுங்கி இருக்க அர்ஜுன் மகியை ரசித்துக் கொண்டிருந்ததில் அந்த சத்தம் எல்லாம் அவன் காதில் விழாமல் போனது. ஆனால் சரியாக அங்கு வந்த மகி அதன் சத்தம் கேட்டு திசையில் பார்த்த போதுதான் அர்ஜுனையும் பாம்பையும் ஒரு சேர பார்த்து பதறி அவனிடம் வர வேண்டாம் என்று சொல்வதற்குள் அவனை அது சரியாக சீண்ட போன நேரம் பார்த்து எங்கே அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் அவனிடம் ஓடியது. இது எல்லாம் நொடி நேரத்தில் நடந்திருக்க ஏற்கனவே பயந்து போயிருந்த மகி துப்பாக்கி சத்தத்தில் மேலும் பயந்து கண்களை மூடி குறுகியபடி படுத்துக்கொண்டாள். பாம்பை சுட்ட அர்ஜுனுக்கும் சற்று இது ஒருவித பயம் கலந்த அனுபவமாகத்தான் இருந்தது. இதுவரை இத்தனை கிட்டத்தில் இவ்வளவு நீள நாகத்தை எல்லாம் பார்த்தது கிடையாது. நண்பர்களுடன் செல்லும் போது ஜூவில் தான் பார்த்திருக்கிறான், அதுவும் கண்ணாடியில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும். சற்று ஆசுவாசம் அடைந்தவன் திரும்பி மகியை பார்க்க அவள் நிலை கண்டு இழுத்து அணைத்து கொண்டவன் ஏஞ்சல் ஒன்னும் இல்லை ஏஞ்சல், அது போயிடுச்சு என்றான் தலையை மென்மையாக வருடி. கொஞ்சம் பயம் விலகி அவனை நிமிர்ந்து பார்க்க அவனுக்கு ஒன்றுமாகவில்லை என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டவள் இறந்து போன பாம்பை பார்த்து பாவம்
அதையே சுட்டியாத்தான் அதுகிட்ட பார்த்து பக்குவமா பேசி அனுப்பி வச்சிருக்கலாம்ல. இப்ப பாருங்க செத்து போச்சு என வருத்தமாக சொல்ல, எது பாம்பு கிட்ட பார்த்து பக்குவமா பேசுறதா? அவள் பேசியதில் அதிர்ச்சியானவன், என்ன ஏஞ்சல், என்ன பார்த்தா மிருகங்க கிட்ட பேசி சர்க்கஸ் வித்த காட்டுறவன் மாதிரி இருக்கா? பாம்பு கிட்ட போய் பேசி அனுப்ப சொல்ற, அதுவும் பக்குவமா வேற. கொஞ்சம் விட்டுருந்தா உன் அத்தானோட பிளட்டை டேஸ்ட் பண்ணிட்டு வாயில நுரைய வர வச்சுட்டு வந்த வழியை பார்த்து போயிட்டு இருக்கும். அதை சுட்டதுனால தான் என் ஏஞ்சல் நீ இப்படி என் மேல படுத்து எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா பேசிட்டு இருக்க. செம்ம ஃபீல் ஏஞ்சல் ஆழ்ந்த குரலில் சொல்லி அவன் அணைப்பை கூட்ட தான் இருக்கும் நிலையை அப்போதுதான் உணர்ந்த மகி ஐயோ என்று ஆகிவிட்டது. அதன் பின் அவன் அணைப்பிலிருந்து விடுபட முயல. யாழு, கொஞ்ச நேரம் இப்படியே இரேன், ஐ நீட் திஸ் ஹக் என்றவன் இன்னும் இறுக்கி அணைத்துக் கொள்ள, மகிதான் இவனின் திடீர் செயலில் சிலையாகி போனாள். ஏனோ அவளாலும் அவனின் இந்த அணைப்பிலிருந்து விடுபட எண்ணம் இல்லாமல் அவன் அணைப்பிலிருந்தவள் காதில் இப்போது வேறு ஒரு சத்தம் கேட்டது. பின் வலுக்கட்டாயமாக அவனிடமிருந்து பிரிந்து மோட்டார் அறை நோக்கி ஓடிவிட அவள் சென்ற திசையை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டு தலை கோதி சிரித்து கொண்டவன் முன்பு மூச்சு வாங்க நின்றிருந்தனர் மற்ற 4 ஜோடிகளும். ஆங்காங்கு நின்று ஜோடி ஜோடியாக கடலை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் காதில் துப்பாக்கி சத்தம் விழவே அந்த சத்தத்தில் என்னவோ ஏதோ என்று பயந்து போய் அனைவரும் அங்கு ஓடி வந்து அவர்கள் காலடி சத்தம் கேட்டுதான் அர்ஜுனை தன்னிடமிருந்து பிரித்துவிட்டு மகி ஓடியது. என்னாச்சு மாப்ள, துப்பாக்கி சத்தம்லாம் கேட்டுச்சு? குரு கேட்க, டே மச்சான் என்னாச்சுடா? நாங்க கன் ஷூட் சத்தம் கேட்டு இங்கே வந்து பார்த்தா நீ லூசு மாதிரி தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்க. ரிஷி பேச்சுவாக்கில் அப்படியே அர்ஜுனை லூசு என்று சொல்லிவிட்டு படபடப்பாக கேட்க, மகியின் நினைப்பில் இருந்தவனுக்கு ரிஷி பேசியதை கண்டு கொள்ளவில்லை. அது மச்சி என்று மகியிடம் செய்ததை தவிர நடந்ததையெல்லாம் சொல்ல அதை கேட்டவர்களும் சற்று பயந்துதான் போயினர். அவன் சுற்றியிருந்த பாம்பை பார்க்க அதன் உடல் மட்டும் இன்னும் துடித்து கொண்டுதான் இருந்தது. பெண்கள் 4 ஆறுதலான வார்த்தைகளை அர்ஜுனுக்கு சொல்லிவிட்டு மகியிடம் செல்ல, சரி இதை இங்கேயே விட்டுருங்க, வீட்டுல சொன்னா எல்லாரும் பயந்து போயிருவாங்க. கதிர் சொன்ன பின்பே சென்றனர். ஆண்கள் அங்கேயே ஒரு இடத்தில் பள்ளம் தோண்டி இறந்த பாம்பை புதைத்தனர். மகியிடம் சென்றவர்கள் அவள் இருந்த கோலம் கண்டு மேலும் ஒரு குளியலை போட வைத்து உடை மாற்றிக்கொண்டு அனைவரும் வீடு வந்து சேரும்போது கூட அர்ஜுன் முகத்தை மகி தெரியாமல் கூட பார்க்கவில்லை. அதை அவன் கவனிக்காமல் இருப்பானா என்ன? இருந்தும் தனக்காக அவள் பயந்து பதறியது எல்லாம் கண்முன் தோன்ற சிரித்து கொண்டவன் சரி பார்த்து கொள்ளலாம் என விட்டுவிட்டான். அழகிய இரவின் பிடியில் நன்றாக மகி உறங்கிக் கொண்டிருக்க அப்போது ஒரு உருவம் பூனை நடையிட்டு வந்து மகியின் கைவளைவில் தலை வைத்து கண்மூடி படுத்துக் கொண்டது. அந்த உருவத்தின் மேலிருந்து வந்த அதிகப்படியான வெப்பம் உறங்கும் அவள் மேலும் அந்த வெப்பம் படிந்த காற்று படிய ஒரு விதமான அசௌகரியத்தை உணர்ந்து கண் திறந்து பார்க்க அவளின் செல்ல தம்பி சூர்யாதான் 3 ஆண்டுகள் வெளிநாட்டில் தங்கியிருந்த விளைவால் இங்கிருந்த சீதோஷ்ண நிலை சற்று உடலுக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகவே இப்போது காய்ச்சல் வந்துவிட்ட நிலையில் அதை தாங்கிக் கொள்ள முடியாதவன் தன்னை பெறாத அன்னை மடி தேடி நடுஜாமம் என்று கூட பாராமல் வந்துவிட்டான். அதில் பதறி எழுந்தவன், சூர்யா என்னடா ஆச்சு? ஏன் இப்படி உடம்பு அனலா கொதிக்குது? அவன் நெற்றி கழுத்து கன்னம் என கை வைத்து கேட்க, அக்கா ரொம்ப முடியலக்கா. பேச முடியாமல் மெலிதான குரலில் சொல்லி அவள் மடியில் தாவி படுத்து தலைபாரம் தாங்காமல் அழுத்தம் கூட்ட அதிலேயே அவன் வலியை உணர்ந்து கொண்டவன் சிறிது நேரம் அவன் தலையை கோதிவிட்டு மெதுவாக மெத்தையில் கிடத்தி வேகமாக சமையலறை நோக்கி செல்ல அப்போது மகியின் நினைவில் தூக்கம் தொலைத்த அர்ஜுன் எப்படியாவது அவள் தூங்குவதையாவது தூர நின்று பார்த்துவிட்டு வரலாம் என்ற எண்ணத்தில் அவன் அறையை விட்டு வெளியே வர இவள் கலவரமான முகபாவனையில் சமையல் கட்டிற்குள் நுழைவதை பார்த்தவன் யோசனையாக, இவ இந்த நேரம் தூங்காம இங்கே என்ன பண்றா? ஒருவேளை தண்ணி குடிக்க வந்திருப்பாளோ? இல்லையே, முகம் ஒரு மாதிரி கவலையில இருக்க மாதிரி இருக்கு. இவ்வாறெல்லாம் நினைத்து கொண்டு மறைந்திருந்து அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தான். அடுப்பை பத்த வைத்து ஒரு பாத்திரத்தை அதன் மேல் வைத்து 2 கிளாஸ் விகிதம் தண்ணீர் சேர்த்து நிலவேம்பு, சீந்தில், நன்னாரி, உலர் திராட்சை, நெல்லிவற்றல், அதிமதுரம் பொடி சேர்த்து நன்கு சுண்டவிட்டு சிறிது தேனை சேர்த்து கலக்கி அந்த கஷாயத்தை ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கொண்டு வேகமாக அவள் அறை நோக்கி செல்ல அர்ஜுனும் அவளை பின்தொடர்ந்து சென்று
அவள் அரை ஜன்னல் வழியாக. இப்ப இந்த தண்ணியை வச்சு என்ன பண்ண போறா என்பது போல் பார்த்தான். அவள் படுக்கையில் சூர்யாவை பார்த்தவன், இவன் இங்க என்ன பண்றான் என்று நினைத்து கொண்டிருக்க அவன் அருகில் அமர்ந்த மகி, சூர்யா எந்திரிச்சு இந்த கஷாயத்தை குடிடா என்றிட, கண் திறக்க முடியாத நிலையிலும் சரியாக அவள் மடியில் தாவி அவளை இறுக பிடித்து கொண்டு, அக்கா எனக்கு கஷாயெல்லாம் வேணாக்கா, அது கசக்கும் என முகத்தை அவளிடம் காட்டாமல் புதைந்து கொண்டிருக்க சிறுவன் போல் அடம் பிடிக்க, இன்னும் நீ இந்த பழக்கத்தை மாத்திக்கலையாடா? சூர்யா பாரு உடம்பு எப்படி கொதிக்குதுன்னு, இப்படி இருந்தா உன்னால தூங்க கூட முடியாதுடா. என் செல்ல தம்பில இதை மட்டும் குடிச்சிட்டு படுத்துக்கிடா. அக்கா ப்ளீஸ்கா, அது கசக்கும், எனக்கு வேண்டாம். நான் இப்படியே உன் மடியில படுத்துட்டு இருந்தாலே சரியா போயிருக்கா என்றவனை இது சரிப்பட்டு வராது என்று நினைத்த மகி, சூர்யா இப்ப நீ குடிச்சிட்டேனா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். ஆனா நீ குடிக்கலனா நான் போய் அண்ணாவையும் கதிர் மாமாவையும் கூட்டியாந்தேன் வை. அப்புறம் எப்படி இந்த கஷாயத்தை நீ குடிப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும் என்றவளை கண்கள் சுருக்கி முறைத்து பார்த்தான். இதுக்கு முன்பும் இது போல் அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்க மகி கொடுத்த கஷாயத்தை குடிக்க மறுத்தவனை கதிர் கால்களை அழுத்து பிடித்து கொண்டும் குரு கைகளை அசைக்க முடியாதபடி பிடித்து கொண்டும் இருக்க கார்த்தி தலையை பிடித்து கொள்ள மகி அவன் வாயில் அவள் கையில் வைத்திருந்த கஷாயத்தை மெது மெதுவாக புகட்டியிருந்தாள். அதை நினைத்து பார்த்த சூர்யா, சரி குடிக்கிறேன், ஆனா அந்த பாடி பில்டர்ஸ்ட மட்டும் கூப்பிடாத என்று கஷாயத்தை வாங்கி ஒரே மூச்சாக குடித்துவிட்டு மீண்டும் சோர்ந்து படுத்துக்கொள்ள அருகில் முன்னமே எடுத்து வைத்திருந்த பச்சை தண்ணியும் வெள்ளை துணியும் கொண்டு அதில் நனைத்து அவன் நெற்றியில் காய காய இரவு முழுவதும் தூக்கமின்றி ஈரத்துணியை வைத்துக்கொண்டு காய்ச்சல் குறைந்ததா என தொட்டு தொட்டு பார்த்து கொண்டே இருந்தாள். வெகு நேரமாக அவள் அத்தனை கரிசனத்துடன் சூர்யாவை மகி அன்போடு பார்த்து கொண்டிருப்பது அர்ஜுனுக்கு பொறாமையாகத்தான் இருந்தது. தன்னையும் அவள் மடியில் படுக்க வைத்து இப்படியெல்லாம் பார்த்து கொள்ள மாட்டாளா என்று ஏக்கம் குடிக்கொள்ள அவன் அறைக்கு சென்று அவள் நினைவிலேயே உறக்கத்தை தழுவினான்.